பரணி கேக்குதா? அப்படியே அப்டேட்டோட ஆரம்பிச்சிடுறீங்களா? ஹலோ, ஆரம்பிச்சிடுறேன். மெக்கானிக் ப்ரோ, நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ஸ்பேஸ்க்கு? இல்ல முன்னாடி வந்திருக்கேன். இதுதான் முதல் தடவை வரீங்களான்னு கேக்குறேன். வந்திருக்கீங்கல்ல? வந்திருக்கேன். நம்ம எப்பயும் கொஞ்சம் லேட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் விட்டுட்டு ஆள் ஜாயின் பண்ணணும்னு சொல்லி அப்டேட் சொல்லி முடிச்சிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம ஃபுல்லாக பேசலாம். ஓகேவா? ஓகே. ஓகே ப்ரோ. இப்போ இது இட்லி கடை ஈவெண்ட் வந்து ட்ரிச்சியில் போயிட்டுருக்கு. முடிஞ்சிச்சு. மழை ரொம்ப வந்ததுனால தனுஷும் அவர் ரொம்ப கம்மியாக தான் பேசினார். ஸோ அதே மாதிரி அந்த படத்தோட ஃபுல் ஆல்பம் வந்து யூடியூப்பில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மலையாளம் ஃபிலிம் அவித்தம் அப்படின்ற ஒரு படத்தோட ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. புது கேஸ்டிங் தான், பட் ஓகே, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, பார்ப்போம். அதே மாதிரி அவதார் ஃபயர் அண்ட் ஆஷ் அந்த படத்தோட புது ட்ரெய்லருமே வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு புது போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் இந்த வாரம் ஓடிடியில் வந்து பார்த்தீங்கன்னா மேஜராக ரிலீஸ் ஆகிறது காட்டி, அனுஷ்கா ஃபிலிம். அதே மாதிரி ஹிருதயபூர்வம் ஹாட்ஸ்டாரில் வருது. மோகன்லால் ஃபிலிம் சுமதி வளவு ஜி5ல வருது. ஓடும் குதிரை சாடும் குதிரை நெட்ஃப்ளிக்ஸில். அதே மாதிரி அலைசன் பார்டர்லேண்ட் சீசன் 3 இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்ட்ரீம் ஆகிட்டுருக்கு. அதுக்கப்புறம் சர்க்கீத் அப்படின்ற மலையாளம் ஃபிலிம் மனோரமா மேக்ஸில் வருது. சன் ஆஃப் சர்தார் 2, அதுக்கப்புறம் தடாக் 2, அது ரெண்டுமே வந்து நெட்ஃப்ளிக்ஸில் வருது. ஜனாவார் அப்படின்ற ஒரு ஜி5 ஒரிஜினல் சீரீஸு, அது வந்து இன்னைக்கு நைட் ரிலீஸ் ஆகுது. அதுக்கப்புறம் ஃபேண்டாஸ்டிக் 4 அமேசான் ப்ரைமில் ஆல்ரெடி ரெண்டில் இருக்குது. யூஎஸ்ஏல மட்டும், இந்தியாவில் இல்லை. ஸோ இதெல்லாம் தான் மேஜராக ஓடிடியில் வர்றது. அதுக்கப்புறம் இட்லி கடையோட ஆடியன்ஸு சன் டிவியில் 3 மணிக்கு டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. அதுவுமே வந்து இன்னைக்கு அஃபிஷியலாக ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பிருத்திவிராஜ் கரீனா கபூர் நடிக்கிற டாய்ரா அப்படின்ற படத்தோட ஃபிலிமிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, ஷூட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு அதோட ப்ரோமோ கூட வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி சர்ச் த நைனா மர்டர் கேஸ் அப்படின்ற ஹாட்ஸ்டார் ஒரிஜினல் சீரீஸு, அதோட ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது வந்து October 10 ஸ்ட்ரீம் ஆகுது. அதுக்கப்புறம் நெட்ஃப்ளிக்ஸோட ஒரிஜினல் சீரீஸு த கேம், அது வந்து October 2 வருது. ட்ரெய்லர் பெருசாக இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை, பட் பார்ப்போம். ஓகே, அவ்வளோதான் நினைக்கிறேன். ஏதாவது அப்டேட்ஸ் விட்டு போயிருந்துச்சுன்னா சொல்லுங்கள். ஓஜி படம் யாராவது பார்த்துருந்தீங்கன்னா சொல்லுங்கள், பேசுவோம் ஸ்பாய்லர் இல்லாமல். சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறேன். விஷால் ப்ரோ பார்த்துட்டீங்களா? நைட்டு தான் தலைவா. தெலுங்குவா தமிழா? தெலுங்குல தான் போறேன். சப்டைட்டில் இல்லைன்றாங்க. சரி இல்ல பரவாயில்ல, இல்ல, போட்டோம். சப்டைட்டில் வந்துருச்சுன்னாங்களே. அப்படியா? நல்ல விஷயம். ஆமா ஓகே. ஆமா, சப்டைட்டில் வந்துருச்சுன்னு சொன்ன மாதிரி நான் எங்கேயோ பார்த்தேன், பட் நாட் ஷுர். எவனுமே இல்லைன்றாங்க, நீங்க வேற எங்க? அதான் சரி. இல்ல தலைவா, மதுரையில கமல் பார்த்தாப்ல, சப்டைட்டில்ஸோட தான் பார்த்தாப்ல இன்னைக்கு. அப்படியா? கமல் இருக்காரா? இருக்கணுமே. இல்ல வரல இன்னும். இருக்கு. விஷால் ப்ரோ, நானும் கேள்விப்பட்ட வரைக்கும் சப்டைட்டில் வந்துருச்சுன்னு தான் சொன்னாங்க மத்தியானம் டைம்ல. அப்போ சூப்பர் தலைவரே. அப்போ பாத்துக்கோங்க. நேத்து யாராவது நான் போல விஷால் ப்ரோ. மாவீரன் பார்த்திருக்காரு பரணி ப்ரோ. நான் பார்த்திருக்கேன் தலைவா. எல்லாரும் பார்த்துட்டு சொன்னாங்கன்னா டைம் பாஸ்ல பேசுனீங்க சுகன், நான் கேட்டேன் உங்களுடைய தகவல்களை. கேட்டீங்களா? சந்தோஷம். விஷால் ப்ரோ சொல்லுங்க தலைவா. இது தமிழ் டப் பார்க்க எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதனால வந்துட்டு அது வாய்ப்பே இல்லை. அதனாலதான் சப்டைட்டில் இல்லைனாலும் பரவாயில்ல தான் நம்ம ரெடி ஆகிட்டேன், மைண்ட் செட் பண்ணிட்டேன். இல்ல, என்ன தெலுங்கு ஷோ ஈவினிங் ஷோ தான் கொடுத்துருக்காங்க. ஓ ஓகே ஓகே. ஸோ அதனால இப்போ போகிறதுக்கு ஈவினிங் போனோன்னா ஸ்பேஸ் வர முடியாது. இன்னொன்று லேட் நைட்டு தான் இங்கே வர மாதிரி இருக்கும். 1 hour ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டு வரணும். ஸோ அது ரொம்ப ரிஸ்க்கு. ஒன்றாவது. இன்னொன்று வந்துட்டு நான் இது போகிறேன், இந்த ஒன் பேட்டில் ஆஃப்டர் அனதர், அது கண்டிப்பாக போகணும். இன்னொன்று, ஓஜி அப்படி கன்ஃபார்மாக போகிறீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளே பார்த்துருங்க. ஏன்னா அந்த படம் ஏதோ சொல்கிறாங்களே, கூட்டமாக இருந்தால் தான் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், வைபாக இருக்கும்னாங்க. அதனால இல்லை நான் அது டிஜிட்டலில் தான் பார்க்க போகிறேன். ஸோ அதை இதுதான் ஒன் பேட்டில் ஆஃப்டர் வந்து ஃப்ரைடே நாளைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஷோ கொடுத்தாங்க, செம்ம கண்டாயிடுச்சு. பட் ஆனால் சாட்டர்டே மார்னிங் 9 மணி ஷோ கொடுத்துருக்காங்க. நான் செம்ம ஹாப்பி ஆகிட்டு புக் பண்ணிட்டேன். சூப்பர் சூப்பர். அழகா சென்டர் சீட்டு பேக்ல ஜாலியா பார்த்துட்டு வரேன். என்ஜாய் என்ஜாய். நானும் பார்த்துருவேன். பிடிக்காகவே போனோம், பார்ப்போம். ஆனா படம் 2.25 மணி நேரம் இருக்கான் விஷால் ப்ரோ. ஏங்க, நம்ம தாத்தா படம் 3.5 உட்காந்து பார்த்தங்க பிராட்வே ஐமேக்ஸ்ல, கில்லர்ஸ்.
அப்படியா? Killers of the Flower Moon. இல்ல, ஆமா இல்ல. ஆமா. நான் பெரிய பெரிய படங்கள் தான் வந்து அந்த மாரி அவெஞ்சர்ஸ் அந்த சூப்பர் ஹீரோ ஃபிலிம்ஸ் தான் இவ்வளோ நேரம் உட்காந்து பார்த்துருக்கேன். பட் நார்மல் ஃபிலிம் இவ்வளோ நேரம் நான் பார்த்த மாரி எனக்கு நடுவுல ஞாபகம் எல்லாம் இல்ல. கண்ணை கட்டிச்சு பரணி ப்ரோ லைட்டா. ஆனா சரி ஓகே, கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா போனதுனால பாத்துட்டேன். சில படம்லாம் அனிமல்லாம் ஒரு மாதிரி தான் இருந்தேன். ஏன்னா சப்டைட்டில் இல்ல, யோசிச்சு பாருங்க. சப்டைட்டில் இல்ல, ஹிந்தி படம், அனிமல் 3.5 மணி நேரம் டைலாக்ஸ், ஒன்னும் புரியல. சுத்தி எல்லாம் சிரிக்கிறாங்க தியேட்டர்ல. டேய் என்ன எதுக்கு சிரிக்கிறீங்கன்னு சொல்லிட்டா சிரிங்கடா, அப்படி ஆகி போச்சு. நான் புஷ்பா அப்படிதான் பார்த்தேன். பார்த்தேன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். அதுதான் லாங்கஸ்ட் ஃபிலிம் நான் பார்த்தது. லாங்கஸ்ட் பிலிமா லகான் பார்த்தது இல்லையா நீங்க? லகான் நான் எப்படிங்க தியேட்டர்ல பார்ப்பேன்? எனக்கு புரியல. தியேட்டர்ல இல்லைங்க, ஓடிடில. ஓகே, நான் தியேட்டர்ல சொல்ற விஷயம் ப்ரோ. ஓட்டிட்டு பார்த்துருக்கேன். ஓகே ஓகே. ஜோதாவும் தியேட்டர்ல பார்த்தது இல்லையா? எது ப்ரோ? ஜோதா அக்பர். இல்ல 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 இல்ல. நான் ஹிந்தி ஃபிலிம் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் நான் தியேட்டர்ல பார்த்தது வந்துட்டு, ஐயோ டக்குன்னு ஞாபகம் வரல. ஷோலேவா? ஷோலேவா வணக்கண்ணே. இல்ல ப்ரோ, அந்த குழந்தைய காப்பாத்துறது, குழந்தைய பாகிஸ்தான்ல போய் விட்டுட்டு வர்றது, பஜ்ரங்கி பைஜான். அந்த படம் தான் பார்த்தேன். ஓகே. அண்ணன் நேத்து பேனருக்கு பால் அபிஷேகம் எல்லாம், சுகுமார் அண்ணன் பால் அபிஷேகம் எல்லாம் பண்ணிட்டு வந்திருக்காரு, கேளுங்க அவர்கிட்ட. பாலாபிஷேகம் பண்ணி நமஸ்காரம் பண்ணி ஹலோ. தியேட்டர்ல சண்டை போட்டு திரிசூலம்லாம் விளக்கெல்லாம் ஏத்தி சூடம்லாம் ஏத்தி. ரிஷப் ப்ரோ, நான் நீங்க ஒரு போஸ்ட் பார்த்தேன். வரும்போது ஒரு ஷர்ட், அடிஷனல் ஷர்ட் பரணி, வாங்க உங்க பரணி. சட்டை. இல்ல ஒண்ணும் இல்ல, மெக்கானிக்னு ஒருத்தர் ஃபர்ஸ்ட் வந்தார்ல, அது ஆமா. ஸ்பீக்கர் இருக்கு, அதெல்லாம் சொல்லணும்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமா கை தூக்கிறேன். அதை பேசி முடிச்சுட்டு நம்ம டாபிக்ல சரி ஓகே ஓகே. மெக்கானிக் ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. பிரகாஷ் ப்ரோ, இது உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன், தப்பா நினைச்சுக்காதீங்க, கான்ட்ரவர்சியா இருக்கிற மாதிரி. ஆனா எனக்கு ஒண்ணு தோணுது. கான்ட்ரவர்சியா பொறுமையா கேளுங்க, கான்ட்ரவர்சியா பொறுமையா கேளுங்க. நான் தான் இல்ல இல்ல பரவாயில்ல, கேளுங்க. சரி ரொம்ப நேரம் கேட்கணும்னு தோணுச்சு கேளுங்க கேளுங்க. ப்ரோ. எதுவும் இல்ல, இப்ப இந்த இட்லி கடை ஆடியோ லஞ்ச் பாத்தீங்கன்னா, இப்பதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஆடியோ லஞ்சா 4-5 இடத்துல பாக்குற மாதிரி நான் பாக்குறேன். சின்ன படங்கள்லாம் இந்த மாதிரி நடந்திருக்கும், அது எனக்கு தெரியல. பட் ஒரு பெரிய ஆக்டரா இந்த மாதிரி கோயம்புத்தூர் இதெல்லாம் போடுறது, இதே வந்து ஃபியூச்சர்ல நான் எப்படி யோசிக்கிறேன்னா, ஒரு அந்த ஆக்டர் இன்டு பாலிடிக்ஸ் அப்படின்ற மாதிரி அது லிங்க் ஆகுதா, அவர் செக் பண்ணிக்கிற பாக்குறாரா ஒரு இதாகும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. அதை பத்தி உங்களுக்கு கருத்து? பிரகாஷ் ப்ரோ ஆன்சர். இல்ல ஃபர்ஸ்ட் வந்து இது ஆடியோ லான்ச் கிடையாது, ப்ரீ ரிலீஸ் ஈவென்ட் தான். ஆடியோ லான்ச் சென்னையில நடந்துச்சு. ட்ரைலர்ல இல்ல சொல்லிடுறேன். ட்ரைலர் லான்ச் கோயம்புத்தூர் நடந்துச்சு. மதுரையில ஒரு ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட், இப்போ வந்து திருச்சியில ஒரு ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் வச்சிருக்காங்க. நார்மலா பாத்தீங்கன்னா ப்ரொமோஷனல் டூர்னு சொல்லி எல்லா ஊருக்கும் ஒவ்வொரு ஊருக்கா போயிட்டு இருப்பாங்க. தனுஷ் அப்படி ஒவ்வொரு ப்ரொமோஷனல் டூர்னு சொல்லி போக முடியாது, பெரிய ஸ்டாரு. அது போக என்னன்னா, பெரிய ஸ்டார் மட்டும் இல்லாம இந்த டான் பிக்சர்ஸ் வந்து அவங்க ஒவ்வொரு ஊர்லயும் ஈவெண்ட் நடத்தணும் ஐடியா பண்ணிருக்காங்க. இப்ப காலேஜா போய் நீங்க ப்ரொமோஷன் இல்ல டியர் காமெடி படத்துக்கும் இதே மாதிரிதான் விஜய் தேவர் கொண்ட பண்ணாரு. அவரு அப்கமிங் வர ஹீரோ. இப்போ தனுஷ் இவ்வளவு பெரிய எஸ்டாப்ளிஷ் ஆக்டர் ஆனதுக்கு அப்புறமா இவ்வளவு ப்ரொமோஷன்ஸ் தேவையா? அது ஊரு போய் அவர் வந்து செக் பண்ண, ஒரு ஃபேன்ஸ் செக் பண்றாரா இல்லாட்டி என்ன செக் பண்ணு? நீங்க யாராவது ஒருத்தவங்க ஃபேன்ஸை மீட் பண்ணாலே உடனே டக்குன்னு அரசியல்னு போயிடுறீங்க. மைண்ட் செட் என்னன்னா, யாராவது ஒரு ரசிகர்கள் அவங்களோட தலைவர்களை சந்திச்சாலே உடனே அந்த நடிகருக்கு வந்து அரசியல் என்னமா அப்படிங்கிற. சிவகார்த்தியின் மீட் நடந்தப்போ அப்படிதான் நடந்துச்சு, தனுஷுக்கு மீட் நடந்தப்போ அப்படி நடந்துச்சு. இப்ப இன்னொருத்தர் ஜெயம் ரவி கிடையாது, அப்பையில இருந்தே நடந்துட்டு தாங்க இருக்கு. அப்பையில இருந்தே இருக்குது. விஜயகாந்த் காலத்திலயும் விஜயகாந்த் காலத்திலயும் சரத்குமார் காலத்திலயும் இருந்துச்சு, சத்யராஜ் காலத்திலயும் இருந்துச்சு. அவங்க டாப்ல இருக்கும்போது அவங்க நடிகர்களை சந்திச்சாங்க, அவங்க ரசிகர்கள் வந்து சந்திச்சாங்க. ஒவ்வொரு ஊருக்கு ஷூட்டிங் போகும்போது அவங்க ரசிகர் மன்றத்தை நிர்வாகிகளும் போட்டோ எடுப்பாங்க. சாரி ப்ரோ, ஆனா இத்தனை ஒரு 10 வருஷமா நான் இவ்வளவு ப்ரொமோஷன்ஸ் நான் பார்த்தது இல்லை. நீங்க பதில் சொல்ல விட மாட்டீங்க. அதனால நீங்க பேசிட்டே உங்களுக்கு தனுஷ் ப்ரொமோஷன் இறங்கி பண்றாரு, அவர் இறங்கி லோக்கலா பண்ணணுமா அப்படின்னு கேக்குறீங்க. நீங்க என்ன பதில் சொல்லணும்னு நினைக்கிறீங்க நீங்க சொல்லிட்டு நீங்க போயிருங்க, ஓகேங்களா? என்கிட்ட பதில் கேட்காதீங்க. நீங்க பதில் சொல்ல விட மாட்டீங்க. அதனால நீங்க பேசுங்க. நீங்க பேசி உங்களோட உங்க தரவு எல்லாத்தையும் சொல்லுங்க. சொல்லி முடிச்ச ஆமான்னு சொல்லிடுறேன். நீங்க ஆமான்னு சொல்லிட்டு ஆமா ப்ரோ ஓகே நீங்க சொல்ற கரெக்ட்னு சொல்லிடுறேன், முடிச்சிட்டு போயிடலாம். மெக்கானிக் ப்ரோ சிம்பிளா சொல்றேன். கமலஹாசன் கூட வந்து ஊரா போய் ப்ரொமோஷன் பண்ணாரு, அவரும் பெரிய ஸ்டார் தான், இவரும் பண்றாரு. இந்த படத்துக்கு அவர் பண்ணணும்னு நினைக்கிறது பண்றாரு, அதுல தப்பெல்லாம் ஒண்ணும் இல்ல. அதுக்கு அரசு இல்லங்க, ஒரு நிமிஷம். அதுலதான் ஒரு சின்ன சின்ன தப்பா நினைச்சுக்காதீங்க, நான் கேக்குறேன்னு ரொம்ப தப்பா நினைச்சுக்காதீங்க. ஊரா போய் பண்றது வேற ஸ்டேட்டுங்க. உள்ளூர்ல ஒரு ரீஜனா போறது அது மட்டும் தாங்க நான் கேட்க வந்தா. அது பிரகாஷ் ப்ரோ ரொம்ப இதுவா நினைக்கிறேன். எனக்கு தெரியல, எனக்கு கடைசியா வந்த 10 வருஷத்துல இத்தனை ஏதாவது ஒரு படத்துக்கு இப்படி ஊரா கோயம்புத்தூர், திருச்சி, மதுரை இப்படியெல்லாம் போய்
நான் பார்த்தது இல்லைங்க. சரி அதுதான் நான் கேட்கணும்னு நினைச்சேன். என்ன பிரச்சனைன்னு நீங்க நினைக்கிறீங்க? போறதுனால என்ன பிரச்சனை? இல்ல நான் பிரச்சனை நான் சொல்ல வரேங்களா, இப்படி ஒரு நடக்கல, இது புது ட்ரெண்டான்னு கேட்க தான் வந்தேன். அதுதான் அவரு, நான் அரசியல்னு அதுவுமே இருக்குமா அப்படின்றது என்னோட மைண்ட் செட்ல இருந்துச்சு. இல்ல, என்னோட கொஸ்டினை முடிச்சிடுறேன். இதுக்கப்புறம் பிரவேஷ் பேசட்டும், நான் குறுக்க பேச விரும்பல. பட் ஆனா இதுதான் என்னோட கொஸ்டின். கிளாரிட்டி இப்போ அவருக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க பேசுங்க. இல்ல இப்போ அவர் ஸ்பீச்சஸ்லாம் பார்த்தா அப்படி தெரியல. மோஸ்ட் லைக்லி ஏன்னா வந்துட்டு அவரு படத்தை ப்ரொமோட் பண்ண வரோம், அவர் ஃபேன்ஸை பத்தி பேசுறாரே தவிர வேற எதுவுமே பேசல. அரசியலோ இல்லை பொலிட்டிக்கலோ ஒரு இது கூட அவர் பேசி நான் பார்த்ததில்ல. நான் பார்த்த வரைக்கும் சொல்றேன். அதனால எனக்கு அந்த ஒரு இது அது போவாருன்னு எனக்கு தோணல. இதுல வந்து ஒரு படம் வந்து பிசினஸ் பண்ணணும், நல்லா பிசினஸ் பண்ணணும், நம்ம எல்லா ஏரியாவும் போவோம் இந்த வாட்டி அப்படின்னு முடிவு எடுத்து புதுசா பண்ணியிருக்காரு. அது ட்ரெண்டா மாறி மற்ற ஆக்டர்ஸ் பண்ணாங்கன்னா அதுவும் நல்ல விஷயமா தான் நான் பாக்குறேன். அவ்வளவுதான். அது ட்ரெண்டா இருக்கா இல்ல இப்போ அதுதான் புது ட்ரெண்டா, அதுவே எனக்கு புரியல. அது கேட்கதான் அது நான் வந்து ட்ரெண்ட்லாம் இல்லை ப்ரோ. இதுக்கு முன்னாடியுமே ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொரு ஸ்டார்ஸுமே பண்ணியிருக்காங்க தான். ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் போறது எல்லாமே நடந்திருக்குதான். இது இல்ல ஒன்றும் இல்ல புது ட்ரெண்ட் எல்லாம் இல்லை. அது வந்துட்டு அண்டர்ஸ்டுட் ப்ரோ. பட் அந்த புது ஸ்டார்ஸ் ஓகே ப்ரோ, புது ஸ்டார்ஸ் ஓகே. எஸ்டாப்ளிஷ் மாதிரி தனுஷ் பண்ணணுமா, அதுதான் எனக்கு புரியல. அதுதான் நான் கேட்க வந்தேன். பிரதேஷ் ப்ரோ, நீங்க ப்ரோ எனக்கு ஒரு விஷயம் புரியல. படம் ப்ரொமோட் பண்ணா ப்ரொமோட் ஏன் பண்றாங்கன்றீங்க? பண்ணலாம்னா எந்த இல்ல ப்ரொமோஷனுமே இல்ல பண்ண மாட்டாங்க. படம் சிம்பிளா சொல்லிட்டேன் உங்களுக்கு. அவர் இந்த படத்துக்கு பண்றாரு, ட்ரெண்டா மாறிச்சுன்னா ஓகே. இதுக்கு மேல என்ன வேணும்? விடுங்க, ஃப்ரீயா விடுங்க, சில்லா விடுங்க. ப்ரோ இது மட்டும் இல்ல ப்ரோ, இது டான் பிக்சர்ஸோட மொதல் படம் ப்ரோ. அது அவரே சொல்லியிருந்தார்ல, என் ஃபேன்ஸ் எதிர்பார்த்த மாதிரி ப்ரொமோஷன் பண்றாரு அந்த ப்ரொடியூசரு அப்படின்னு. ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் நியூவா லான்ச் ஆகி ஃபர்ஸ்ட் படம் ரிலீஸ் ஆகுது. இன்னொரு ரீசன் எனக்கு தோன்ற ரீசன் என்னன்னா, கடைசியா வந்த குபேரா டிஎன்ல சரியா செல்ஃப் எடுக்கல. ஒருவேளை அதுக்காக பண்றாருன்னு தோணுது. டிஎன்ல ஏரியாவோ போய் தெலுங்குல ரீச் ஆன அளவுக்கு தமிழ்ல ரீச் ஆகல. இது அதுக்கான கண்டென்ட் சரி, ஓஜி ரிவ்யூ பத்தி சொல்லுங்க. கிளிக் ஆச்சுன்னா விஷால் ப்ரோ இல்லையா? இல்ல சப்டைட்டில் அது இருக்கு. ஏதோ இல்ல, என்ன ரீசன் வேணா இருக்கட்டும் ப்ரோ. ஒருத்தர் படத்தை ப்ரோமோட் பண்றாரு, அது வந்துட்டு நல்ல விஷயம் தானே. அதுல நான் வந்து என்ன தப்பு இருக்குன்னு நீங்க பாத்தீங்கன்றதான் என்னோட இல்ல கேள்வி. இல்ல அவர் ஏன்னா ஒரு தப்பாலாம் பார்க்கல. சாருமே வந்துட்டு இல்ல, அவரு கேட்டார்ல பொலிட்டிக்கலா ஒரு விஷயத்த வந்து மென்ஷன் பண்ணார்ல, அதை அதுக்கு வச்சு சொல்றேன் பாரு நீ. ஓகே ஓகே, அதுதான் நான் அதுக்காக ஆன்சர் சொல்லிட்டேன். பண்றேன். அவர் தப்பா அதை கேட்கலன்றது விட நான் சொல்றேன். தப்பா சிறந்த கேட்கறாரு தப்பா கேட்கலன்றத நான் சொல்ல வரல. பொலிட்டிக்கலா ஒரு வார்த்தை சொன்னார்ல, அதுக்காக ஆன்சர் பண்றேன். ஒரு விஷயங்கள் வந்துட்டு ஒரு படத்தை வந்து கோடி கணக்குல போட்டு ப்ரொடியூசர் வந்து பண்றாங்க அப்படின்னா, அந்த படத்தோட ஹீரோ வந்து முன்னாடி வந்து நின்று ப்ரொமோட் பண்ணா அது எல்லாருக்கும் இண்டஸ்ட்ரிக்கே வந்து ஒரு நல்ல விஷயம் தானே. அது வந்து மேபி அது புதுசா இருக்கலாம், இல்லை இதுக்கு முன்னாடி வந்து அது கொஞ்ச நாள் அந்த ட்ரெண்ட் இல்லாம இருக்கலாம், திரும்பி அந்த ட்ரெண்ட் இதுல இருந்தே ஸ்டார்ட் ஆகட்டுமே. அவ்வளவுதான், சிம்பிளான ஆன்சர். இது முடிஞ்சிருச்சு. இதுதான் அவரும் சொன்னாரு. இதுக்கு முன்னாடி இதெல்லாம் பண்ணிட்டு தான் இருந்தாங்க, நடுவில் கொஞ்ச நாள் பண்ணாம இருந்தது. நான் கேட்கறது, நான் அதுதான் சொன்னேன். நான் கடைசியா அந்த படம் 10 வருஷமா பார்க்கல. இப்போ இது முன்னாடி இந்த ட்ரெண்டா இல்ல இது புது ட்ரெண்டா அப்படின்னு தெரியல. அது முன்னாடியே கேட்கதான் இருந்தது இந்த ட்ரெண்டு, இப்பயும் இருக்கு இந்த ட்ரெண்டு. இப்போ நீங்க வந்து இதுவெல்லாம் எடுத்துக்கோங்க. ஏன் கமலஹாசன் வந்துட்டு தக்லீஃப்க்கு வந்துட்டு அவ்வளோ பெரிய, அவருக்கு அவர் ஃபேஸ் தெரியாத இடமே இல்லை. அதர் ஸ்டேட்டுக்கு வந்துட்டு அவர் எல்லா இடத்துக்குமே எல்லாரையுமே கூப்பிட்டு, இந்தியாவில் இருக்கிற எல்லா இன்ஃபுளுசரையும் கூப்பிட்டு வந்துட்டு மீட் பண்ணாரு. அப்புறம் படத்தை வந்து நிறைய இடத்துக்கு வந்து இது பண்ணாரு, ப்ரொமோட் பண்ணாருல. அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? ஆமாங்க, அது வேற வேற ஸ்டேட்டுக்கு போனாரு. இல்லாட்டி ஒரே இடத்துல பயங்கர நாய்ஸா இருக்கு ப்ரோ. பேக்ரவுண்ட் மாரி பயங்கர நாய்ஸா இருக்கு, என்னன்னு தெரியல. இவன் எனக்கு மட்டும்தான் அப்படி இருக்கா? இல்ல இல்ல இல்ல, பேக்ரவுண்ட் நாய்ஸா இல்லை, எனக்கு அப்படிதான் இருக்கு. சரி, ஓகே. ப்ரொமோஷன் பண்றாங்க, அது இண்டஸ்ட்ரிக்கு நல்லது, அவ்வளவுதான். அதோட முடிச்சிடலாம் அந்த டாபிக்க. இப்ப நம்ம நேத்து வந்து ஓஜி பார்த்துட்டு எப்படி சொல்றது, சூப்பர்மா. அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு நிமிஷம்னா, என்னப்பா நீ போப்பா, சொல்லுப்பா. மனோஜ் ப்ரோ, அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு நிமிஷம் மனோஜ்குமார் ப்ரோ. நான் ப்ரிப்பேர் எல்லாம் பண்ணிட்டு வந்தேன், யாரும் பேச வைக்க மாட்டீங்க. அப்புறம் நான் சைலண்டா போயிட்டேன்னா அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் பேசவே மாட்டேன். தீயா வேலை செஞ்சு தேறிட்டாரு. தீயா வேலை செஞ்சு தேறிட்டா குமாரு அப்படின்னு. அது யார் சொல்லுங்க பாப்போம். இல்ல கேட்கல, சடனா ஏதோ சொன்னுச்சு. என்ன சொல்லுங்க இன்னொரு வாட்டி.
உங்களை பத்தி இல்ல ப்ரோ, நம்ம ஸ்பேஸ்ல ஒருத்தர் ரெகுலர் ஸ்பீக்கர் பத்தி. இல்ல ப்ரோ, அவர் ஆக்சுவலா நீ சொன்னது ஒண்ணு கேட்கல கரெக்டா. பண்ணாரு. என்னன்னு உங்களை பத்தி இல்ல மனோஜ் ப்ரோ. இல்ல ப்ரோ, பரணி ப்ரோ நான் ஒரு கேக்குதா? மாவீரன், நெருங்க மாவீரன், நான் ஒரு ப்ரிப்பேர் எல்லாம் பண்ணிட்டு வந்திருக்கேன், நான் சொல்லவே இல்ல விட எனக்கு மாட்டீங்க. புரியல. ஓ பரணி, நீ சரி ஒன்னும் சரி புரியல, நீ சுகுமார்ண்ணா யாரும் சொல்லுங்கண்ணா, ஆரம்பிக்கிற. சொல்லுங்க உங்க ப்ரிப்பரேஷனை சொல்லுங்க, முடிச்சிருங்க விடுங்க. ஒரு நிமிஷம் இல்ல, கூலா இருங்க, சும்மா ப்ரோ கூலா இருங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஒரு நிமிஷம் சொல்லி ஆரம்பிச்சார் மனோஜ். அவர் கண்டிப்பா வேல்பாரியை பத்தி ஆரம்பிச்சிருப்பாரு. பரணி அதுக்கான பதில் ஒரு நிமிஷம் சொல்லிடுவாரு. ஃபர்ஸ்ட் மனோஜ் கேள்வி கேட்டுருங்க, பரணி சொல்லிருங்க. அதுக்கப்புறம் சும்மா ப்ரோ எந்த தொந்தரவும் இல்லாம இடைவேளை இல்லாம பேசுங்க. ஏன்னா ஏற்கனவே ஒருத்தர் பேர் தான் பேசினாரு, விக்ரம் வந்து பெரிய ஸ்டாரா இல்லையா அதுக்கு யோசிச்சுப்பாங்க. விக்ரம் பெரிய ஸ்டார் தான், எஸ்டாப்ளிஷ்ட் ஸ்டார் தான். அவரு தங்கலானுக்கு, அதுக்கு முன்னாடி இன்னொரு படம் வந்துச்சு கோப்ரா என்னது, கோப்ரா. கோப்ரா. எல்லாத்துக்கும் திருச்சி, மதுரை, சென்னை, கோயம்புத்தூர்னு எல்லா ஊருக்கும் தான் போனாரு. ரீசெண்ட் ட்ரெண்ட் அதை கூட சொல்ல விடல. நான் சொல்லிட்டு இருக்கும்போது அது இல்ல ப்ரோ, அது இல்ல அது இல்லைன்னு சொல்லி வடிவேல் காமெடி மாதிரி ஆயிடுச்சு. அதனால நான் எதையுமே சொல்ல விரும்பல, அதோட நிப்பாட்டிக்குவோம். விக்ரம் பெரிய ஸ்டார் தான், அவரே பண்ணி இறங்குனாரு. இப்ப எல்லாரும் இறங்கிறது பெட்டர் தான், அது நல்லதுதான். சரி மனோஜ் ப்ரோ என்ன கேட்க வந்து கேட்டுருங்க பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து சுமார் ப்ரோ டக்குன்னு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இல்ல ப்ரோ, நான் கேட்கும்போது சுகுமார் பரணி இல்ல உங்ககிட்ட, சுகுமார் கிட்ட சொல்லிட்டு போனேன். ஏதாச்சும் ப்ரோமோ கிளிம்ஸ் ரிலீஸ் பண்ணுங்க ப்ரோ, இன்னைக்கு பண்ணவே இல்லையே ப்ரோ. அதத்தான் மனோஜ்குமார் ப்ரோ சொன்னாரு, அது என்னக்கான கேள்வின்னு சொல்லி. இன்னைக்கு நைட் வந்துரும் ப்ரோ, ஸ்பேஸ் முடியறதுக்குள்ள உங்களுக்கு வந்துடும். கண்டிப்பா ஒரு சின்ன பார்ட் ஆஃப் வீடியோ மட்டும் உங்களுக்கு வரும். உங்க கிளிம்ஸா அட்லீஸ்ட் ஒரு 30 செகண்டோ இல்ல 10 செகண்டோ இல்ல 5 இல்ல செகண்டோ நமக்கு எப்படி வந்துட்டு அந்த பண்ணிருக்கேன் பாக்க. ஒரு சின்ன ஒரு பார்ட் ஆஃப் வீடியோ வந்துட்டு நம்ம போடலாம். நம்ம ஸ்பேஸ் முடியறதுக்குள்ள உங்களுக்கு வந்துடும், டோன்ட் வரி. ஓகே ஓகே, சரி ப்ரோ பேசுங்க, நான் கேட்டேன். சுகுமார்ண்ணா சொல்லுங்கண்ணா. வேற யாரும் வருவீங்க அடுத்து நம்ம பேசுவீங்க. டாப் தான் வந்திருக்காரு, வேற மாதிரி ஒரு சவுண்ட தூக்கிட்டு. சொல்லுங்க bro. இருங்க அண்ணா, இருப்பா, ஃபர்ஸ்ட் ஒரு இது பேச விட மாட்டீங்க. ஷால் இருக்கானா? ரோஜாஸ் No bro. கம்பீரா. இல்ல இது வேற. டைஷு முகேடா. என்ன நம்ம யாக்குசாவா ஷாகோ இருக்கீங்களா? ஏகா. ஷாகோ ஏகா. அதாவது படத்தோட இந்த ஒரு வெர்டிக்ட வந்துட்டு ஜாப்பனீஸ்ல சொல்லணும்னு ஆசைப்பட்டேன், அதனால ப்ரிப்பேர் எல்லாம் பண்ணிட்டு வந்தேன். எனக்கு பேசவே உள்ள, அதுக்கப்புறம் பார்த்து படிக்க வச்சிட்டீங்க நீங்க. போங்கப்பா நீங்களும். ஓ, அப்ப இவ்வளவு நேரம் நீங்க தான் பேசுனீங்களா? நான் பல்டான்னு நினைச்சிட்டு இருக்கேன். என்ன பல்டான் பாட்டுக்கு தனியா நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தேன் ஜாப்பனீஸ்லாம். படம் பாத்தீங்களா? பார்த்தோம் bro, பார்த்தோம். அதை கேட்டு நான் போயிடுறேன். இல்ல, எனக்கு ஒரு டவுட், அது மட்டும் கிளியர் பண்ணிடுங்க. இது வந்துட்டு எனக்கு இது தப்பா எடுத்துக்க வேண்டாம், இது கொஞ்சம் அஃபென்சிவா தான் இருக்கும். பட் இருந்தாலுமே டவுட்டா இருக்கிறனால அது கேட்டுடலாம் அப்படின்னு தோணுது. பிரகாஷ் ப்ரோ நீங்க என்ன நினைக்கிறீங்க, கேட்டுட்டுமா வேணாமா? கேட்டுருங்க. பிரகாஷ் ப்ரோ பர்மிஷன் கொடுத்தா கேட்டுருவேன். இல்ல, எனக்கு வந்து இந்த படம் ஸ்பெசிஃபிக்கா நான் வந்து பார்க்கும்போது அவரு ஒரு ஒரு எப்படி சொல்றது, பவன் கல்யாணோட அந்த வாய் மட்டும் ஒரு மாதிரி வச்சுட்டே வராரு. அவர் எல்லா படத்துலயும் அப்படிதான் வந்து பண்ணுவாரா, இல்ல வந்து இந்த படத்துக்காக அப்படி பண்ணாரா? வாயை ஒரு மாதிரி வச்சுட்டு வராரா? அப்படிலாம் எதுவும் இல்லையே ப்ரோ, நார்மலா தான் வந்தாரு. ஓ, ஒரு குஷி படம் ரீமேக் படம் பாருங்க. இல்ல அது ஒரு அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா, ஒரு இப்ப எப்படி சொல்றது, சில பேர் பபிள் கம் போட்ட ஒரு மாதிரி பண்ணுவாங்களா, அந்த மாதிரி சொல்றேன். ஒருவேளை நீங்க நான் நேத்து படம் பார்த்தேன், புதுசா பாக்குறதுனால நேத்து வந்து படம் அதுதான் மேபி இருக்கலாம். நேத்து படம் பார்த்தேன், நேத்து வந்துட்டு செலிப்ரேஷன்லாம் பயங்கரமா பண்ணி, நேத்து தான் சொல்லியிருப்பேன், நேத்து ஸ்பேஸ்ல ஆட சொன்னானுங்க, உள்ள போனேன். சரி ஆரம்பிப்பாங்க அப்படின்னு, படம் ஆரம்பிப்பாங்கன்னு பார்த்தா படம் வந்து நான் உள்ள போய் 40-50 நிமிஷம் கழிச்சுதான் படமே ஆரம்பிச்சாங்க. ஏன்னா உள்ள வந்து ஒரு சின்ன கை கலப்பு ஆயிடுச்சு, பயங்கர ஒரு சண்டை ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா அந்த சண்டைலாம் முடிஞ்சு படங்கள்லாம் போட முடியாது, எல்லாம் வீட்டுக்கு கிளம்புங்கன்னு வந்து சொல்லி, அதுக்கப்புறமா போலீஸ்லாம் வந்து இதுவாகி அதுக்கப்புறமா படம் போட்டாங்க.
அது வழக்கமா நடக்கிறது தானே. பெரிய ஸ்டார் படங்கள்ல எல்லாம் வந்து இந்த சண்டைகள்லாம் காமனான விஷயம். சரி, எனக்கு என்னன்னா, எல்லாரும் படம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, நம்மளுக்கு ஒன்றும் ஸ்டார்ட்டே பண்ணலையே, ஷோ டைம்னு போட்டு ட்வீட் போடுறதுக்கு ரெடியா வச்சிருந்தேன். ஆனா அந்த ட்வீட் போடுறதுக்கு ஒரு 1 மணி நேரம் ஆயிடுச்சு. மனசுலாம் வந்து அட போப்பா, 9 மணிக்கெல்லாம் வந்துட்டு படம் வந்து 11 மணிக்கு தான் ஆரம்பிக்கிறீங்க, நீங்க என்னப்பா நீங்க அப்படின்னு. ஆனா ஆரம்பிச்சாங்க, படம் வந்துட்டு செம்ம வைபு, செம்ம ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் வந்துட்டு அப்படியே அந்த இதுலாம் இன்ட்ரோக்குன்னு ஒரு ஒரு டைட்டில் கார்டு மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. சூப்பரா பண்ணியிருக்காங்க அந்த ஒரு இது. அதே மாதிரி வந்து அந்த இன்டர்மிஷனு செம்மையா இருந்தது. ஸ்டேஜிங்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் பிடிச்சிருந்தது. செகண்ட் ஹாஃப் வந்து எனக்கு வந்து செட் ஆகல. இதான் இந்த படத்தோட என்ன பொறுத்தவரையும் என்னோட ஃபீட்பேக் இந்த படத்துக்கு. ஓவராலா வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்காகவே கண்டிப்பா வந்துட்டு எனக்கு அது ஒரு தியேட்டர் மெட்டீரியல் நல்ல வைபா இருந்துச்சு. கண்டிப்பா எனக்கு வந்து ரொம்ப ஒரு மோசம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வரல. செகண்ட் ஹாஃப் என்னதான் டிசப்பாயிண்ட் பண்ணாலுமே. பிரகாஷ் ப்ரோ கேக்குதா? ஒரே ஒரு கொஸ்டின் கேட்டு நான் போயிடுறேன். ஹலோ, சொல்லுங்க ப்ரோ, கேக்குதுங்க சொல்லுங்க ப்ரோ. ஏகே மார்க்கோ டைரக்டர் காம்போ உண்மையா இல்ல ரூமர்ஸா ப்ரோ? அது மட்டும் கேட்டு போயிடுறேன். அதாவது சில விஷயங்கள் இருக்கும். எப்படின்னா வந்து ரூமரா கூட நடந்தாலும் அப்படின்னு இருக்கும்ல, ரூமரா கூட அது வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி அந்த செய்தி தான் இன்னைக்கு நான் பார்த்த செய்தி. ஐயோ, கொடூரமான சைக்கோ புத்தி உள்ள ஒரு ஆளு, கொடூரமான சைக்கோ உள்ள ஆட்களை வச்சு எடுத்து, கொடூரமான ஆட்களை வந்து அதை பார்த்து, கொடூரமான ஆட்களை சென்சாரும் கொடுத்து பர்மிஷன் கொடுத்து, கொடூரமான ஆட்களை பெரிய வெற்றி அடைய வச்ச மாதிரி ஒரு படமா நான் பாக்குறது மார்க்கோ. அந்த படத்தோட டைரக்டர் இங்க கதை சொல்லியிருக்கிறாருங்கிறது வதந்தியா, அதாவது ஜஸ்ட் வதந்தியா வரும்போதே எனக்கு அப்படின்னு இருக்கு. இதை வந்து அதில் கன்ஃபார்ம்லாம் ஆகக்கூடாது அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருக்க ஒரு நியூஸ். கண்டிப்பா அது வந்து வதந்தியா மட்டும் தான் இருக்கும். ஏன்னா அவர் ஃபாரின்ல இருக்காரு, ரேஸ் செட்டியூல இருக்காரு. சுரேஷ் சந்திரா வந்து 64 65க்கு வேற ஒரு சில டைரக்டர்கிட்ட கதை கேட்டிருக்கிறாரு. 63 வந்து ஆதிக் பண்றாரு. 64 64 வந்து ஆதிக் பண்றாரு. 65 66க்கு வேற ஒரு டேரக்டர் கதை கேட்டு அதுக்கான ஒர்க் போயிட்டு இருக்கு. அது வந்து அவர் அஜித் வந்தாருன்னா அவர்கிட்ட கதையை சொல்லி கன்ஃபார்ம், அதாவது சுரேஷ் சொல்லி வச்சிருக்கிறத அஜித் கிட்ட அவர் நேரடியாக சொல்லி அவர் டேரக்டர் சொல்லி கன்ஃபர்மேஷன் வாங்க போறது வந்து இந்த மந்த் எண்ட் இல்ல அக்டோபர் 1 வீக் நடக்க போற விஷயம். ஆனா அதுல வந்து இந்த மலையாள டேரக்டர் மார்க்கோ டேரக்டர் கிடையவே கிடையாது. இந்த மார்க்கோ டேரக்டர் கிடையாது. இவங்க புதுசா யாராவது ரூல்ஸ் சொல்லியிருந்து அது ஜஸ்ட் வதந்தியா இருக்கும் பட்சத்துல கூட என்னால கண்டிப்பா ஒரு ஒஸ்ட் சாய்ஸ் ஒருவேளை, அதாவது கற்பனை, இந்த டேரக்டர் வந்து கதை சொல்லியிருக்காருன்னு வச்சுங்களேன், அது ஓகே ஆகாது, அது வேற விஷயம். ஓகே ஆகுதுன்னு ஒரு கற்பனைக்கு வச்சுக்கோமே, நான் வந்து அவர் கேரியர்லயே பண்ண ஒரு ஒஸ்ட் மிஸ்டேக்கா நான் இதை வேணா சொல்லலாம். அவ்வளவுதான். ஒருவேளை, அதாவது ஜஸ்ட் ஒரு இமேஜினேஷனுக்கு மட்டும் எடுத்துக்கிட்டாலும் கண்டிப்பா நடக்காது, நடக்கவும் கூடாது. அவ்வளவுதான். ஓகே ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. ப்ரோ பிரகாஷ் ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. எப்படி ப்ரோ நீங்க இவ்வளவு தெளிவா அறிவா பேசுறீங்க? எல்லாமே தெரியுது உங்களுக்கு. கிண்டல் பண்றீங்களா சார்? இல்ல சீரியஸா கேக்குறேன். சொல்லுங்க. நீங்க உங்களை எக்ஸ்பீரியன்ஸால புக்கு படிச்சதுனாலயா அதான் கேக்குறேன். இல்ல நீங்க பழகின பீப்புள்ஸ் கிட்ட இருந்தா? இல்ல, எனக்கு சில நேரம் இப்பயுமே இதுவுமே வந்து ட்ரோல் தான் தெரியுது. எதுவுமே வந்து நமக்கு தெரியல. அதனால வந்து பாத்துக்கோ, விடுங்க. அடுத்ததுக்கு போவோம். அடுத்த போவோம். சுகுமார் ப்ரோ ஏதோ பேசிட்டு இருந்தாரு, வெளியே போயிட்டு வந்தா காணும். அவர் இருக்காரு, கோவத்துல தான் இருக்காரு. ஏதோ ஓஜி சும்மா பேசிட்டாங்க. இருங்க, ஃபர்ஸ்ட்ல இருந்து வேணா ரிமூவ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்து அவர் ஆட் பண்ண சொல்லுங்க. சும்மா ப்ரோ ஃபர்ஸ்ட்ல இருந்து வாங்க. சொல்லுங்க ப்ரோ, கேக்குதா? சும்மா ப்ரோ பேசுறீங்களா இல்ல பேசினாரா? ஆமா, கேக்குதான்னு கேட்டாரு. சவுண்ட் கேட்டுச்சு இப்போ. சும்மா ப்ரோ ஃபர்ஸ்ட்ல இருந்து வாங்களேன். உங்களுக்கு கேக்குதா? அவர் ஸ்பீக்கர் கேக்குது. பிரகாஷ் ப்ரோ கேக்குது. பில்லா பாலா ப்ரோ, இப்போ 65 சொன்னீங்களா ப்ரோ? அது யாரும் சொல்ல வேணாம், பட் இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணவங்களா இல்ல ஒர்க் பண்ணாதவங்களா ப்ரோ தலை கூட? இல்ல ஒர்க் பண்ணாதவங்க ஒர்க் பண்ணாங்க. 2 பேருமே ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க். ஜஸ்ட் கதை கேட்கிற ஸ்டேஜ் தான். கதை கேட்கிற ஸ்டேஜ்ல இருக்கிற ஆட்கள் இன்னும் கன்ஃபர்மேஷன் ஆகல. ஜஸ்ட் கதை கேட்கிற ஸ்டேஜ்ல இருக்க ஆட்கள் வேற டேரக்டர். இந்த மார்க்கோ டேரக்டர்லாம் கிடையாது, கேள்விப்பட்ட வகையில. அது எப்படி ப்ரோ மார்க்கோ டைரக்டர் கிளம்புச்சு? எங்க
தெரியல எனக்கு. கேட்பாங்களேன் ஒரு நிமிஷம். இப்ப ஒரு ஏதாவது வேற மாதிரி படம் எடுத்த ஆட்கள் கூட ரூமர் வரும்னு வச்சுக்கோங்களேன், அது கூட ஓகே. இப்ப இவருக்குள்ள ஒர்க் பண்ணுவாருங்கிற மைண்ட் செட்டே ஃபர்ஸ்ட் யாருக்கும் வராது. ஃபர்ஸ்ட் விஷயமே அஜித் வந்து அவர் மைண்ட் அவர் இப்ப இருக்க மனநிலை, அதுவும் அவர் வந்து வலிமை, நேர்கொண்ட பார்வை, அப்புறம் இன்னும் 2 பண்ணாரு துணிவு, இது மாதிரி படம் பண்ற சூழ்நிலை. சிவா படங்கள்ல இத்தனை படங்கள் பண்ண தெரியல. இனிமேலும் போய் அவர் இவ்வளவு ரத்தம் தெறிக்க தெறிக்க இந்த மாதிரியான அதுக்கு அந்த டேரக்டர் கதை கேட்டிருக்கிறாரு அப்படிங்கிறலாம் வந்து அந்த டேரக்டர் அடுத்து வேற ஒரு படம் பண்ண போறாருல மலையாளத்துல, அது வேற விஷயம். ஆனா அதுக்காட்டி இந்த ரூமர் யாரு கிளப்பி விட்டா என்ன இப்படி வருது இன்னொருத்தர் போட்டிருக்கிறாரு, அது சொன்னது ப்ரோ வலைபேச்சு. அப்படிங்களா? இதுல ஒருத்தர் அதான் நான் தெரியல, ஒருத்தர் ட்விட்டர் போட்டிருந்து, ட்விட்டர்ல வந்து ஒரு போஸ்ட் போட்டிருந்தாரு. என்னன்னா அந்த டேரக்டர் பேரை போட்டு தில்ராஜ் ப்ரொடியூஸ் பண்றாரு. அடையாங்க தில்ராஜ் எல்லாம் ஃபர்ஸ்ட் வந்து அவருக்கு ஏற்கனவே வந்து அவர் 2-3 படம் தயாரிக்காங்கிற ஆசையில வந்தாரு. அப்புறம் போயிட்டாரு, அது வேணாம் செட் ஆகாதுன்னு போயிட்டாரு. ஏன்னா இங்க நடிகர்கள் கேட்கற சம்பளம் இருக்குல்ல, அதெல்லாம் இமாலய சம்பளம். அதை கொடுத்தாருன்னா தெலுங்குல அவங்க கொடுக்குற ஹீரோக்கள்கிட்ட பிரச்சனை வரும். தெலுங்குல அவர் ரொம்ப கம்மியா கொடுத்து தான் படம் பண்ணிட்டு இருக்காரு, தெலுங்கு டாப் ஹீரோஸ்டே. அது பிரச்சனை வரும்னா அங்கேயே இங்க நிறைய தெலுங்கு ஹீரோகள் வர தெலுங்கு ப்ரொடியூசர்ஸ் இங்க வரும்போதே பஞ்சாயத்து ஆகிறதே இங்கே தான். ஏன்னா அங்க கேட்கறதோட 3 மடங்கு 4 மடங்கு பெரிய அதே டாப் லெவல் ஹீரோஸ் தான். ஆனா இங்க வாங்குறது அவங்களோட ஒரு 3-4 மடங்கு கூட சம்பளம் கொடுக்குற மாதிரி இருக்கு. அது அவங்கள்ட்ட கெட்ட பேர் ஆகுது. அந்த ஹீரோ வெளிலாங்குவேஜ் போயிட்டு அந்த ஹீரோக்களுக்கு இவ்வளவு அள்ளி கொடுக்குற நமக்கு தர மாட்டேறி, அதை இங்க கொடுக்கறது கூட அவங்களுக்கு பிரச்சனை இல்லை, அவங்கள்ட்ட அங்க வர பிரச்சனை அது நடக்குது. அதனாலே அவங்க வெளி ஹீரோக்கள்ட்ட இந்த படம் பண்றதெல்லாம் யோசிக்கிறாங்க. அதனால வந்து இங்கெல்லாம் பண்ண மாட்டாங்க. பண்ணாங்கன்னா பெரிய ரிஸ்க் எல்லாம் இருக்கு. அது அதுலயே முடிஞ்சு போச்சு. அது தில்ராஜ் வந்து கேம் சேஞ்சருக்கு அப்புறம் பெரிய படமே பண்ண மாட்டேன்ட்டாரு. நான் இனிமேல் பண்ண போற பூராமே சங்கராந்திக்கு வசந்த மாதிரி சின்ன சின்ன படங்களா பண்ணி நான் இத்தனை வருஷம் முன்னாடி எப்படி லாபம் பார்த்தோம் அதே மாதிரி லாபம் பார்க்க போறேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரு. அதனால அவர்லாம் அந்த காசு இறக்க மாட்டார். முதல் விஷயம். அடுத்து இந்த டேரக்டர் அஜித் கதை கேட்கற வாய்ப்பே கொஞ்சம் கூட இல்லாத ஒரு டேரக்டர். நீங்க வேற யாராவது ரூமர் சொன்னா கூட நம்பிடலாம். இப்ப நீங்க வந்து வேற யார் வேணா சொல்லுங்க, நம்பிடலாம். இவரெல்லாம் வந்து வாய்ப்பே இல்லாத டேரக்டர். அப்படி நடந்தா நடக்கவே கூடாதுன்னு நினைக்கிற ஒரு டேரக்டர் தான். இப்ப நானா வந்து சுத்தமா நடக்கவே கூடாது ஒரு ஒஸ்ட் செலக்ஷன் அப்படின்னு நினைக்கிற ஆள்னா அந்த மாதிரி டேரக்டர்ல ஒரு 4 பேர் இருக்காங்கன்னா அதுல ஒரு ஆள் வரலாம். ஆனா பண்ணாம இருக்கிறது ஜஸ்ட் ரூமரா வர வரைக்கும். ஏன்னா நான் இப்ப வலைபேச்சு சொன்னாங்க அஜித் பல்டா சொன்னார்ல, அப்போ வந்து சுத்தமே நம்மளா இது வந்து நடக்கவே நடக்காது. ஏன்னா வந்து ஒரு சில ஹீரோக்களுக்கு அப்படியே 100% நடக்கும். அவங்களே எண்ட்ல வந்து ப்ராஜெக்ட் நடக்காதுன்னு சொன்னாங்க. இல்ல அப்படியா? இல்ல ஒரு சில ஹீரோக்களுக்கு அவங்க சொல்ற செய்திங்கிறது 100% நடக்கும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அவங்க சிம்பு சைடு சொல்ற நியூஸ் எல்லாம் 100% நடக்கும். அப்புறம் இன்னும் ஒரு சில ஹீரோக்கள்லாம் இப்போ ஒரு 75% கூட நடக்கும். ஆனா வந்து சில ஹீரோக்கள் சிவகார்த்திகேயனோ இல்ல வந்து நயன்தாராவோ இல்ல அஜித்தோ இல்ல வந்து இன்னொரு ரஜினியோ இவங்கலாம் சொல்றப்போ கொஞ்சம் நிறைய அவங்கள்ட்ட மிஸ்மேட்ச் இருக்கும். அது முக்கியமா அஜித் சார்ல வந்து அவங்க வந்து 80% அவங்கள்ட்ட வந்து ஜஸ்ட் ரூமரா தான் போயிருக்கு. வெறும் 20% தான் உண்மையா நடக்கும். ஏன்னா அவங்களுக்கும் அஜித் அந்த பிஆருக்கும் இந்த அஜித் படங்களுக்குமான தூரங்கிறது ரொம்ப தூரம் செய்தி வர்றதுங்கிறது. மற்ற இப்போ சிம்பு சைடில் 100% அவங்க சொல்றது நடக்கும். சில ஹீரோக்கள்கிட்ட அவங்க நெருக்கமா இருப்பாங்க, அதெல்லாம் நடக்கும். அவ்வளவுதான். இதெல்லாம் வந்து கண்டிப்பா நடக்கவே நடக்காது. நீங்க இது வரைக்கும் பார்த்த செய்திகளை பார்த்தா தெரியும். ஜஸ்ட் 20% செய்தி தான் உண்மையா இருக்கும் அஜித் சம்பந்தமா இருக்கிறது. அதெல்லாம் பயப்பட தேவையில்ல. இப்போ எனக்கு கொஞ்சம் ஆறுதல் தான். நீ அவங்க சொல்லியிருக்காங்கிறப்ப ஆறுதல் கண்டிப்பா நடக்காதுன்னு. பிரகாஷ் ப்ரோ, இப்போ ஏகே வந்து இப்போ டயர் ஒன் டேரக்டர்ஸ ஸ்டோரி கேட்குறாரா எப்படி? இப்போ நெக்ஸ்ட் லைன் அப்பலாம் இல்ல அதெல்லாம் எதுவுமே வேணாம், விட்டுருங்க. ஏதாவது கன்ஃபார்ம் ஆனா சரி நடந்தாச்சு. ஃபர்ஸ்ட் இப்போதைக்கு நம்ம ஒரு அடுத்த மாசமா அக்டோபர் எண்டில் வந்து ஷூட்டிங் ஆரம்பிக்க போற படங்கிறது AK-64 தான். அது அந்த அப்டேட் வரட்டும், பார்த்துக்கலாம். தீபாவளிக்கு அந்த படத்தை தீபாவளிக்கு முடிச்சு ஆரம்பிக்கிறாங்க, தீபாவளிக்கு முன்னாடி ஆரம்பிக்கிறாங்கன்னு பார்ப்போம். டைட்டிலோட தானே ப்ரோ வரும்? ஆமா, அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது டைட்டிலோட வந்துடும். அவர் எல்லா வேலைக்கும் ஒர்க் நடத்திட்டு இருக்காரு. அவர் குட் பை என்ன பண்ணாரோ அதே மாதிரி வந்துடும். ப்ரோ ரோமியோ தான் ப்ரொடியூசரா ப்ரோ? ஆமாங்க, ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் தானே வந்து ஆஃபீஸ் போட்டு கொடுத்துருக்க எல்லா ஒர்க்கும் அவர் தான் பண்ணிட்டு இருக்கு. ஓகே ப்ரோ. இப்போ சப்போஸ் இப்போ இந்த படம் பிளாக் பஸ்டர் ஆச்சுன்னா இப்போ அவரும் ஒரு பெரிய ப்ரொடியூசர் அப்படிதானே ப்ரோ? அவர் ஆல்ரெடி பெரிய ப்ரொடியூசர், பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர் தாங்க. அவர் வந்து ரெட் ஜெயின் மூவிஸ்ல ஒர்க் பண்ணவர், நிறைய அனுபவம் இருக்கு. அவரும் கோ ப்ரொடியூசரா நிறைய படங்கள் தயாரிச்சிருக்கிறாரு. டிஸ்ட்ரிபியூஷன்ல ஏகப்பட்ட படங்கள் பண்ணியிருக்காரு, பெரிய படங்களே பண்ணியிருக்காரு. கோட் அவர் பண்ணியிருக்காரு. வேற என்ன பண்ணாரு? இப்ப ஜனநாயகன் பண்ண போறாரு. ஜிபி பண்ணியிருக்காரு. இதுக்கு மேல என்ன? அவர் ஆல்ரெடி பெரிய ப்ரொடியூசர், பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர் தான். பெரிய ஸ்டார் ஹீரோக்களை இயக்கும் போது தயாரிக்கும் போது அந்த அந்தஸ்து வந்துடும், அவங்க எல்லா ஒரு வேல்யூ வரும். அதுக்காக பண்றாங்க. ப்ரோ ஃபியூச்சர்ல டான் பிக்சர்ஸோட வாய்ப்பு இருக்கா ப்ரோ? தல வாய்ப்பு இருக்கு, கண்டிப்பா நடக்கும். ஓகே ப்ரோ. அதாவது இந்த எடுத்துட்டு இருக்க படங்கள்லாம் ஸ்மூத்தா சொன்ன தேதி கரெக்டாக ரிலீஸ் பண்ணி ப்ராப்பராக நடத்திட்டாங்கன்னா நடக்கும். அதனாலதான் அவர் மொதல் படங்கிறனால இட்லி கடைக்கு இவ்வளோ ப்ரொமோஷன் பண்றாரு. அவரு இறங்கி பண்றதை தான் இவருக்கு ஒருத்தர் வந்து திட்டிட்டு போனார். இப்ப
தனுஷ் ஃபேன்ஸ்க்கு ஃபேவரட்டாவே ஆயிட்டாரு ப்ரோ அவரு. இல்லைங்க எல்லா நடிகர்களுக்குமே அந்த நடிகரோட ரசிகர்களுக்குமே ப்ரொமோஷன் பண்ண ஒரு ஆசைலாம் இருக்கும். அதுக்கு ஏற்ற தயாரிப்பாளர்கள் அமையணும். நீங்கள் வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ஈவெண்ட்டுக்கு நீங்கள் எத்தனை லட்சம் வரைக்கும் செலவாகுறீங்களா? சும்மாவே கிடையாது. ஜஸ்ட் ஒரு 20 லட்சம் 30 லட்சம் முடிய போகிற ஈவெண்ட்டு கிடையாது. ஜஸ்ட் நீ இப்போ நீங்கள் இந்த ஈவெண்ட் நடத்துனாங்கள கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஒரு இதுதான் எப்படின்னா வந்து மலையில வந்து பாதி ஈவெண்ட் அவங்க நடத்த பிளான் பண்ண மாதிரி ஆரம்பிக்க முடியல, பிளான் பண்ண மாதிரி முடிக்க முடியல, ஏகப்பட்ட சொதப்பல்கள் இருந்தாலும் அதையும் தனுஷ் அதுலேயும் அவங்க கொட்டுற மலையிலையும் அவர் பாட்டு பாடி ரசிகர்கள் இருக்கிற ரசிகர்களை குஷியாக வச்சுக்கிட்டு அவர் இது பண்ணிட்டு போறாரு. ஏன்னா வந்திருக்க ஒரு இடத்துக்கு ரசிகர்கள் வந்திருக்காங்க, அவங்களை திருப்திப்படுத்தி போகலாம்னு சொல்லி பாட்டு பாடி என்ஜாய் பண்ணிட்டு போறாங்க. இதான் வந்து அது ரசிகர்களுக்கு ஒரு பூஸ்ட். மலையிலையும் தன் தலைவன் வந்து பாடுறேன் நம்மளை பார்த்தாயா அப்படியா இப்படியான்னு. நான் வந்து அவங்க 5 மணிக்கு அங்கே அந்த ஹோட்டல்லேருந்து கிளம்பணும். அவங்க தங்கியிருந்த ஹோட்டல் வந்து நம்ம ஜங்ஷன் பக்கத்தில் தங்கியிருந்தாங்க, ஒரு ஹோட்டலில், பெரிய ஹோட்டல். அந்த ஹோட்டலில் அங்கே போனாலே அது கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஆயிரும். மலையில் மாட்டிக்கிட்டாங்க. அதுக்கு அவங்க கிளம்புறதுக்கு முன்னாடியே மழை பெஞ்சிருச்சு. அதனால் இல்லையா அதெல்லாம் நம்ம பக்கத்துலேயே இருந்தோம், தெரியும் நமக்கு இங்கே திருச்சியில் நடந்தனால. சரி ரைட்டு. ஆனால் இதுக்குள்ள எவ்வளோ திறமை செலவாகும் அது ப்ரொடியூசர் அதுக்கேற்ற மாதிரி. இவர் முதல் படங்கிறனாலே நம்ம கிராண்டாக பண்ணணும் அப்படின்னு நினச்சி பண்ணுறாரு. இதை விட அவர் பராசக்திக்கு பயங்கரமான பிளான் வச்சுருக்காரு. பயங்கரமா அவர் வந்து ஈவெண்ட்லாம் வேற மாதிரி ப்ரொமோஷன் ஐடியாவே தனியாக வச்சிருக்காரு. எல்லா தரப்பும். அதனால இந்த 3 படம் 4 படம் ஒரு சக்ஸஸ் ஆகி இந்த மாதிரி பர்ஃபெக்டாக பண்ணிட்டாங்கன்னா பெரிய நடிகர்கள் ஆட்டோமேட்டிக்காக கால்ஷீட் கொடுத்துருவாங்க. உங்களை கூப்பிட்டாங்களா இன்னைக்கு ஈவெண்ட்டுக்கு? ஆமாம், நம்ம நண்பர் அங்கே இருக்கார்ல, அந்த டீமில் இருக்கார், கூப்பிட்டாரு வாங்கன்னு. நமக்கு மொராய் சிட்டி போயிட்டு வரணும்னா நைட்டில் வரணும்னா ஏர்போர்ட் தாண்டி வரணும்னா நம்மளால முடியாது, நமக்கு ரொம்ப கஷ்டங்கிறனால நான் போகலான்னு கூட அப்படியே பாதி தூரம் வந்துட்டேன். ஆனால் மழை பயங்கரமான மழை போக முடியல. வந்தார் அவர்கிட்ட தான் மெசேஜ் பண்ணேன், அவர் தான் மெசேஜும் பண்ணாரு. ஏன் ப்ரோ போயிருக்கலாம்ல? நான் நீங்க மழையால போயிருக்க மாட்டீங்கன்னு நினைச்சேன். இல்ல அடுத்த ஈவெண்ட் வருதுல்ல, அடுத்தது இன்னொரு படம் வருதுல்ல, அந்த படம். ஆமா, பராசக்தி வருது. இல்ல லண்டன் அதுக்கு நடுவுல ஒரு படம் வருதுல்ல, அந்த படம் ஈவெண்ட் ஒன்று திருச்சியில் நடத்த போறாங்களாம். அதுக்கு வரேன்ட்டு. ஓகே ப்ரோ, யாராவது ஓஜி தமிழ்ல பாத்தீங்களா ப்ரோ? யாராவது இருக்கீங்களா? இல்ல ப்ரோ, இல்ல தமிழ் வெர்ஷன் ரிலீஸ் ஆகுதானே எனக்கு சந்தேகம் தாங்க. ஏன்னா நீ நைட் ஷோ தான் திருச்சியில் கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரியும் சென்னையில் யாராவது போட்டிருக்காங்களா தமிழ் வெர்ஷன் அப்படிங்கிறது தெரியல, எனக்கு புரியல. ஏன்னா தமிழ் வெர்ஷன் ரிலீஸ் ஆக ஒரு போஸ்ட் கூட இல்லை, அனௌன்ஸ்மெண்ட் இல்லை, ஒண்ணுமே இல்லை. வேற புக் மை சொல்ல மட்டும் தமிழ்ல போட்டுருக்காங்க. எனக்கு அது ஆச்சரியம். ஒரிஜினல் ரிலீஸ் ஆகுமா? ஆயிடுச்சு. சரி, இல்ல தமிழ்ல யாராச்சும் பார்த்தாங்க உங்களுக்கு தெரிஞ்சு? எனக்கு தெரிஞ்சு ஒரு சில பேர் பார்த்தாங்க. அது டப்பிங் நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி பவனுக்கு கரெக்டா சூட் ஆகுது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அவருக்கு நல்லா இருக்குன்னு அப்படின்னு சொன்னாங்க. ஆனா நான் வெரிஃபை பண்ணல, அது வந்து உண்மையா இல்லையான்றது வெரிஃபை பண்ணல. அப்போதைக்கு சும்மா ஒரு குரூப்ல வந்த மெசேஜ் அப்படியே பார்த்துட்டு விட்டுட்டேன். சப்டைட்டிலே போடல. படம் பார்க்கும்போது தெலுங்குல பேசுனதுலாம் புரிஞ்சிருச்சு. ஜாப்பனீஸ்ல ஸ்டார்டிங்ல ஜாப்பனீஸ்ல பேசுறாங்க, அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், எனக்கு புரியல. எனக்கா ஐயோ என்னடா இது, அது கீழே தெலுங்கு சப்டைட்டில் போடுறாங்க, எனக்கு தெலுங்கு படிக்க வராது, பேச கூட பெருசா வராதுன்னு புரிஞ்சுப்பேன். ஆனா வந்து படிக்க என்னடா இது என்னென்னமோ பேசுறாங்களேப்பா அப்படின்ற மாதிரி இருந்தது 2 பேருமே. சரி, ஆனா வந்து அதுக்கப்புறமா ஆனா தெலுங்கு கூட வந்துட்டு பிரகாஷ் ப்ரோ நடுவில் ஹிந்திலாம் ஆட் பண்ணாங்க. எனக்கு அதுதான் ஒரு மாதிரி இருந்தது. அட போப்பா, அது ஒரே ஒரு இடத்துல ஆறுதலா மதுரை தமிழை கேட்டவனே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆச்சு. அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல அதை பார்த்தோன்னே இதுக்கு நான் ஒரு சொல்யூஷன் சொல்லவா? சொல்லு பாருங்க. எல்லா படத்தையும் ஒரிஜினல் லாங்குவேஜ்லயே பாருங்க, சப்டைட்டிலோட பார்த்தாலும் புரியும். அப்படியே நமக்கு அந்த லாங்குவேஜ் வந்து சில டைலாக்லாம் நமக்கே வந்துட்டு ஓ இதுதான் அப்படின்னு சொல்லி கன்வே ஆயிரும், புரிஞ்சிரும். ஜாப்பனீஸ் எப்படி புரிஞ்சு பாரு. நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லி, நீ படம் பார்த்துட்டியா பாருங்க? நான் பார்க்கல. படம் பார்த்தவங்க சொல்லுங்க. கம்பீராக்கு அர்த்தம் என்ன? என்னதுக்கு? அப்படி ஸ்பெசிபிக் வேர்டா கேட்டாலாம் புரியாதுண்ணா. கம்பீரா அவர் பேரு தானே ப்ரோ? அவர் பேரு தானே ப்ரோ ஓஜி நாளே. கம்பீரனா அப்ப பக்லூன்னு சொல்றாங்க, அது யார் பேரு? என்னது பக்லூனா? அது வந்து ஜான்விக் பார்த்தவங்களுக்கு தெரியும். அதுல அவருக்கு ஒரு சில பேர் வச்சிருப்பாங்க, பாபா யாகான்னு, அதாவது பயமுறுத்துற மாதிரி பேரு. அந்த மாதிரி இன்னொரு பேர் இது. அதுல ஒரு பேர் ஜான்விக்கு இருந்தாலும் பாபா யாகான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எல்லாமே காப்பி தான் அங்க வேற இடத்துல. ஆனா பர்ஃபெக்டா பண்ணிருக்காங்க. பிரகாஷ் ப்ரோ, நீங்க படம் பார்த்துட்டீங்களா?
பார்த்துட்டாரு. அவர் ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறாரு. சொல்லுவாரு ப்ரோ. நீங்க நம்ம எல்லாரும் சொன்னது ஆரம்பிச்சு 1/2 மணி நேரம் ஆயிருச்சு. இல்ல அதான் இன்னைக்கு எனக்கு ஒரே யோசனை. ஆரம்பிச்சு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. பார்த்தவங்க இத்தனை பேர் இருக்கும், யாருமே படத்தை பத்தி பேசி. பேசுங்கப்பா. நான் ஆரம்பிக்கவா? இல்ல அதை வைக்கிறோம். பேசுங்கப்பா. முதல்ல இந்த படத்தை பார்த்தவரை சுகன் ப்ரோ தான். சுகன் ப்ரோ சொல்லுங்க. நான் ஒரு பாட்டோட எனக்கு பிடிச்ச அந்த பாட்டோட ஆரம்பிக்கிறேன். எனக்கு அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் படத்துல ரொம்ப பிடிச்ச பேக்ரவுண்ட் ஸ்கோர். செம்மையா இருந்தது. அது மண்ணிக்குள்ள ஓடிட்டே இருந்தது படம் பார்க்குறப்போ. இது எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் தெலுங்கு படம். தெலுங்கு ஃபேன்ஸோட எல்லாரோடையும் உட்காந்து பார்க்குற ஒரு ஃபர்ஸ்ட் படம். நிஜமாவே நான் முன்னாடியே உங்கள்கிட்ட எல்லாம் பேசிட்டு போனேன். எனக்கு புரியுமா என்ன பண்ணுமான்னு தெரியாதுன்னு. பட் பிரகாஷ் ப்ரோ சொன்னாரு அந்த வைபை என்ஜாய் பண்ணுங்க, அதுதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அப்படின்னு. சீரியஸ்லி ஒரு சரியல் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அவ்வளோ செலிப்ரேட் பண்ணாங்க, அவ்வளோ என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. ஃப்ரம் த ஃப்ரேம் ஸ்டார்ட்லேருந்து எண்டு வரைக்கும். இன்பிடியும் அந்த செகண்ட் ஹாஃபில் ஒரு சின்ன போர்ஷனுக்கு மட்டும்தான் தேட்டர் அமைதியாக இருந்தது. மற்றபடி ஈச் அண்ட் எவ்ரி திங் எல்லா சீனுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா தேட்டர் வந்து நல்லா ஒரு வைபாகவே இருந்தது. பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. படத்தில் அங்கங்கே குறை இருக்கிறது வேற. பட் படமாக அந்த எக்ஸ்பீரியன்ஸாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸு. அவரோட இன்ட்ரொடக்ஷனும் சரி, இன்ட்ரோவும் சரி, கிளைமேக்ஸ் இந்த 3 க்ளோஸருமே பார்த்தீங்க அப்படின்னா செம்மையான ஒரு ரைட்டிங், செம்மையான ஒரு எலிவேஷனும் இருந்தது. நமக்கே பார்க்குறதுக்கு ஓகே செம்மையான ஒரு ரைட்டிங்கா. அவர் ஐ திங்க் சுஜித்க்கு வந்து என்னன்னா பவன் கல்யாணோட ஃபேன் போல இருக்கு. அது எனக்கே லேட்டராக தான் தெரியும். சூப்பராகவே வந்து என்னன்னா காமிச்சிருக்க விதம்னு ஒன்று இருக்கும்ல. இப்போ இதுக்கு முன்னாடி நான் பவன் கல்யாணை பற்றி தெரிஞ்சுக்கிட்ட விஷயம்லாம் எப்படின்னா ஒரு மாதிரி கொஞ்சம் நெகட்டிவாக தான். அவர் சரியாக நடிக்க மாட்டார், பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் அப்படி இருக்காது, படம் சரியாக போகாது அப்படின்ற மாதிரி தான். பட் ஆனால் அப்படிப்பட்ட மனுஷனையே இப்படி காட்டலாம், ஒரு மாதிரி எலிவேஷனாக சூப்பராக மாசாக காட்டலாம் அப்படின்றது ஒரு எப்படி காட்டணும்னு தெரிஞ்ச ஒரு டேரக்டருக்கு மட்டும்தான் முடியும். அப்படியே வந்து என்னன்னா அவரை பார்க்க முடிஞ்சது அந்த எலிவேஷன் சீன்ஸ்ல எல்லாமே. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எனக்கு சிங்கிள் டல் மூமெண்ட் கூட இல்லை. ரொம்பவே வந்து என்ன நீட்டாக கரெக்டாக கிரிப்ஸாக வந்து என்ன பண்ணியிருந்தாங்க. எல்லா கேரக்டர் அந்த அண்டர்வேர்ல்டுன்ற கேரக்டர் நம்ம பார்த்து பழகின ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளே தான் எல்லாமே. பட் ஆனால் அதை காட்டின விதம்னு ஒன்று இருக்குல்ல, அது சூப்பராக இருந்தது. விஷுவல்ஸ் வந்து என்னன்னா அடிச்சுக்கவே முடியல. 2 கேமராமேன்ன்றது நான் மார்னிங் தான் பார்த்துட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு ஆள் தான் நான் நினச்சேன். 2 கேமராமேன், அதுவுமே வந்து என்னன்னா பெரிய விஷயம். நிறைய ஷார்ட்ஸ் வந்து என்னன்னா இது எப்படா பண்ணியிருப்பாங்கன்ற மாதிரி இருந்துச்சு. ஸ்பெசிஃபிக்கலி அவர் ரீஎன்ட்ரி கொடுக்குறப்போ வந்து என்னன்னா அந்த வாட்டரில் அவர் வந்து என்னன்னா கால் வச்சுட்டு அப்படியே பேக்ரவுண்டில் அப்படியே அது என்னன்னா மும்பையோட அந்த கேட்டை வந்து காட்டுற மாதிரி இருக்கும். அது சூப்பரான சீனு. அந்த மாதிரி படத்தில் நிறைய சீன் இருக்குது. கிளைமேக்ஸ் வந்து ஒரு ஃப்ரேம் இருக்கும், இன்டர்வல் ஒரு ஃப்ரேம் வச்சுருப்பாங்க. அப்புறம் ஓப்பனிங் இன்ட்ரோ கொடுக்குற இடத்துல பார்த்தீங்கன்னா அவரை காட்டின விதம் இன்னும் பயங்கரமாக இருந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி சூப்பராக வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சது, பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸாக ஃபீல் ஆச்சு. செகண்ட் ஹாஃப்மே ஸ்டார்ட் பண்ண விதம் நல்லா இருந்தது. பட் அதுக்கப்புறம் கொஞ்சம் மூவி வந்து என்னன்னா ஒரு மாதிரி ஓகேவா லெட் டவுனாக போயிடுச்சு. என்னடா ஒரு மாதிரி நல்ல சூப்பராக போயிட்டு இருந்தது, இப்போ ஏன் சடனாக இப்படி போகுது அப்படின்ற மாதிரி. பட் அந்த கிளைமேக்ஸ் வந்து என்னன்னா அப்படியே வந்து என்னன்னா மாற்றிட்டாங்க. ஓகே இது வரைக்கும் நீ வந்து என்னன்னா பயங்கரமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தாலும் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ண வச்சுட்டு கிளைமேக்ஸ் வந்து என்னன்னா ஒரு மாதிரி சூப்பரான கிளைமேக்ஸாக கொடுத்துருந்தாங்க. அதில் ரைட்டிங்கும் நல்லா இருந்தது, அந்த கொடுத்துருக்க அந்த மாஸ் சீன்ஸுமே நல்லா இருந்தது. ஸோ ஓவராலாக இந்த படம் வந்து என்னன்னா ஒரு பவர் பேக்கட் ஆடியன்ஸோட ஃபேன்ஸோட பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக என்ஜாய் பண்ணலாம். நார்மலாக பார்த்தா அந்த அளவுக்கு கனெக்ட் இருக்கும்னு தெரியாது. மோரோவர் நல்லா இருந்துச்சு. மாஸ்டீனா நல்லா இருந்துச்சுண்ணா. அதான் நான் அவர் என்ன பேசினாரு அது டைலாக் மட்டும் நீங்க அந்த ஜாப்பனீஸ் பக்கம் வராதிங்கன்னா, நான் ஜாப்பனீஸ்க்கு முன்னாடி ஜாப்பனீஸ் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாரும் வர்ற சீனு அப்புறம் அந்த நடக்கிற சீன் எல்லாமே நல்லா இருந்துச்சுன்னு சொல்ல வராங்க. ஜாப்பனீஸ் எல்லாம் எனக்கும் புரியாது. வாஷி அப்படின்னு பேசிடுவாரு. இப்போ லென்த்தாக ஒரு நிமிஷத்துக்கு பேசியிருப்பாரு. அது எனக்கே சத்தியமா புரியல தான். பட் அதுக்கப்புறம் நடக்குதுல்ல ஒரு மொமெண்ட், அந்த மொமெண்ட் நல்லா இருந்ததுன்றத சொல்ல வரேன். ஸோ அது இங்கே இருக்கிறவங்க எல்லாம் பயங்கரமாக அதை என்ஜாய் பண்ணாங்களா. ஸோ எனக்கு அது அப்படியே பரவாயில்ல நல்லா தானே இருக்குன்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. இன்டர்வலில் ஒரு ஃப்ரேம் காட்டுவாங்க வெட்டுற மாதிரி, அதுக்கெல்லாம் ஹோல் தேட்டரே எந்திரிச்சு வெட்டுன்னு சத்தம் போடுறாங்க. ஸோ ஒரு மாதிரி ஜாலியாக இருந்தது, என்ஜாயபுளான ஒரு படமாக இருந்தது. படமாக இது சீரியஸ்லி ஸ்டோரியெல்லாம் பயங்கரமான ஸ்டோரி, ஆக ஸ்டோரி அப்படிலாம் கிடையாது. நம்ம பார்த்து பழகினா கமர்ஷியல் மாஸ் கதை தான். லாஜிக்லாம் பார்க்காதீங்க. ஜஸ்ட்டு படமாக ஒரு கமர்ஷியல் படம் என்ஜாய் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு ஒரு பவர் பேக்கட் ஆடியன்ஸோட பாருங்கள், அது இன்னும் மேஜர் ப்ளஸ். ஓடிடியில் இது எனக்கு செட் ஆகுமான்னு தெரியல. இன்னொரு விஷயம் மட்டும் நான் சொல்லிக்கிறேன். ஜிபியோட எல்லாரும் கம்பேரிசன் பண்ணுறீங்க. இது வந்து சில இடங்களில் உங்களுக்கு ஜிபி மாதிரி ஃபீல் ஆகும். பட் ஜிபி வேற, ஓஜி வேற. இங்கே தமிழில் இருக்கிறவங்களுக்கு ஜிபி கனெக்ட் ஆகும், தெலுங்கில் இருக்கிறவங்களுக்கு ஜிபி கனெக்ட் ஆகாது. அதே தான் இங்கே இருக்கிறவங்களுக்கு ஓஜி பெருசாக கனெக்ட் ஆகாது, ஆனால் அங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஓஜி கனெக்ட் ஆகும். முக்கியமாக பிகே ஃபேன்ஸ்க்கு பயங்கரமாக கனெக்ட் ஆகும். இது மட்டும் நான் சொல்லிக்கிறேன். அவ்வளோதானே என்னோட ரிவ்யூ.
இதுக்குதான் நான் ஸ்பேஸ்ல பேசுறதே இல்லை லலிதா. நீங்க சொல்லுங்க போஸ்டர், அடுத்து நான் எனக்குமே இந்த படம் ஒரு பெருசா எனக்கு ஒப்பீனியன் இல்ல பவன் கல்யாண் மேல. நான் அது இந்த வார்த்தைக்காக மன்னிக்கணும். அவரை பார்த்தா எனக்கு நார்மலா பான்பராக் பட்டு ரோட்ல நடுவு போல ஒரு வடக்கு ஃபீல் தான் வரும். வரையும் சரி, அததான்ப்பா பாலையாரையும் சரி. நான் நான் கேட்டேன், அதிகமா அதுக்கு நீ அப்ப ஆன்சர் பண்ணலையே ஏன்? நான் அதிகமா ட்ரோல் வீடியோல தான் பார்த்திருக்கேன். தமிழ்ல இல்ல ட்ரோல் வீடியோ இல்ல போடுவாங்க அந்த மாவீரா, படத்தெல்லாம் எடுத்து. மாவீரா தானே பேரு? ஆமா ஆமா. நான் அப்ப கேட்டதுக்கு ஏன் அதனால அப்ப ஆன்சர் பெருசா பண்ணல இத? இல்ல, அப்ப நான் வெளியே போயிட்டேன்னு நினைக்கிறேன். நடுவில் வெளியே போயிட்டு வந்தேன். அதுதான் கேட்டேன், ஏன் வந்து அப்படி வச்சிருக்காரு வாய அப்படின்னு கேட்டேன். யாருமே சொல்லல. அதுதான் நான் வந்து அவரோட படம் இதுக்கு முன்னாடி ஃபுல் லென்த் படம் நான் பார்த்ததே ஹரியர வீரமல் மட்டும்தான். நான் வந்து ஆக்சுவலா ஒரு டெம்ப்ளேட்லாம் எடுத்து வச்சுட்டேன். படம் எப்படி சூரமுக்கியா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி. அந்த பிதாமகன்ல கடிக்கிறாயா அப்படின்னு சொல்லுவாரு. பரவாயில்ல மைசன் அப்படின்னு சொல்றப்ப, பரவாயில்லையா செருப்பா கடிப்பேன் அப்படின்னு. மை ஃப்ரெண்டு ஹூ வாட்சது ஹரியர மல்லு இன் தேட்டர் அப்படின்னு போலான்னு நினைச்சேன். ஏன்னா அதை தேட்டர்ல பார்த்த குரூப் இன்னைக்கு ஸ்பீக்கர்ல இருக்கு. அது பரவாயில்ல மைசன், நான் அந்த படத்தையே தேட்டர்ல பார்த்தேன் அப்படின்னு. பார்த்தா எனக்கு சர்ப்ரைஸா படம் ரொம்ப பிடிச்சிருச்சு. ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா ஓகே, ஒரு மசாலா மூவிக்கு இது எவ்வளவோ ஓகே. கொஞ்சம் அதிகபட்ச ரேட்டிங்காவே இருந்துச்சு. ஒரு ஆக்ஷன் மசாலா படத்துக்கு குறிப்பா இவர் இந்த லெவல் ஸ்டண்ட் பண்ணுவார்லாம் எனக்கு தெரியாது. அந்த ஸ்வாட் எடுத்து ஓப்பனிங் சீனே ஒருத்தர் ஓப்பனிங் அவரு அந்த மார்க்கெட் குள்ள நடந்து வருவாரு. அப்படியே அந்த ஒயிட் ஷர்ட்ல செம்ம சீன் அது. ஃபர்ஸ்ட் ஸ்குவாட்ல ஒண்ணு பண்ணுவாரு, அப்புறம் நின்சாப்ல ஒண்ணு பண்ணுவாரு. அது பெருசா ஸ்பாய்லர் இல்ல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரெண்டு பேரு அந்த நின்சா எடுத்து ஒருத்தர் பின்னந்தலையில அடிப்பாரு. அவன் துப்பாக்கிய இன்னொருத்தர் மேல பாயிண்ட் பண்ணிருவான். பின்னந்தலையில அடிச்சோன்னு கன்னு ட்ரிகர் அமைச்சிருவான். ஆப்போசிட்ல இருக்கவன் புல்லட் நெத்தில இறங்கிரும். அது செம சீன். அந்த மாதிரி நிறைய கேமரா ஒர்க்காவே சூப்பரா இருக்கும். அந்த ஸ்குவாட் போயிட்டு பண்ணிட்டே போவாரு அடியில. அது ரத்தம் மட்டும் காட்டி அது ஒரு சீன் வரும். அது எத்தனை பேர் நோட் பண்ணியதுல நல்லா இருக்கும் அது. அந்த மார்க்கெட்ல நிழலுக்கு மேல பந்தல் மாதிரி போட்டிருப்பாங்கல்ல, மேல டாப் ஆங்கிள் கேமரா வச்சிருவாங்க. அந்த ஸ்வாட் சவுண்ட் மட்டும் கேட்டே இருக்கும். அந்த பந்தல்லாம் ரத்தமாயிட்டே இருக்கும். நல்லா இருந்துச்சு அந்த சீன். ஓப்பனிங் சீனே செம்மையா இருந்துச்சு. அதுக்கடுத்து நேரா ஒரு கராத்தே கிளாஸ்ல ஒரு ஃபைட் மாதிரி வரும், சின்ன ஃபைட். அந்த ஃபைட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இன்டர்வெல் இன்டர்வெல் எனக்கு ஸ்டேஜிங் எல்லாமே ஓகே தான். அந்த எமோஷனல் எனக்கு பெருசா ஒர்க் அவுட் ஆகல. வீணா பலி கொடுக்கணுமேனு ஒரு பலியை கொடுத்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் இன்டர்வல் அந்த தலை வெட்டுற சீன் சிவம் ப்ரோஸ்னால அது கொஞ்சம் ஓவர் த டாப்பா இருந்துச்சு. பட் தெலுங்கு சினிமா இதை கூட பண்ணலைன்னா எப்படி அப்படின்னு ஓகே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு, அப்புறம் செகண்ட் ஆஃப் ஒரு 20 நிமிஷம் ரொம்ப ஸ்லோவா போச்சு. என்னடா இது சுத்த ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு. ஆனா கடைசியில ஒரு ஒரு நார்மல் ஆக்ஷன் படத்துக்கு தெரியும் அந்த மாதிரி ஒரு டீசென்டான செகண்ட் ஹாஃபா முடிச்சிட்டாங்க படத்தை. நான் இந்த அளவுக்குலாம் எக்ஸ்பெக்டே பண்ணல. ரொம்ப ஜீரோ ஆயிப்பா தான் போனேன். படத்தை அடிக்கலாம் தான் போனேன். ஆனா கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க என்னை கூட. எனக்கு படம் ஓகே, ஒரு டீசென்ட் வாட்ச் தேட்டர் தான். பெருசா ஏமாறல, நீட்டான டியூரேஷனு. அண்டு மதுரையில ஒரு போர்ஷன் இருந்துச்சு, செம்ம சீன். இந்த படத்திலே ரொம்ப பிடிச்சிருந்த ஒரு சீன். கால் ஒண்ணு வரும், அந்த காலை ஃபாலோ பண்ணி கேமரா போகும் அடுத்து 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 அடுத்துன்னு. செம சீன் அது. இதுக்கப்புறம் நிறைய பவன் கல்யாணோட பழைய படங்கள் பார்க்கலான்ட்டு இருக்கேன். நிறைய பேர் சொன்னாங்க அவருக்கு மார்ஷியல் ஆர்ட்ஸ் எல்லாம் தெரியும் அப்படின்னு. படம் பார்த்ததுக்கு அப்புறம் சொன்னாங்க நல்லா இருந்துச்சு. ஃபைட் சீன்ஸாவே பார்க்கலாம். ரைட்டிங்காவும் தேவைக்கு அதிகமான ரைட்டிங் இருந்துச்சோன்னு தோணுச்சு எனக்கு. ஏன்னா என்ன ஒரு ஃபேன் பாய் சர்வீஸ்ன்னு சொன்னாங்க. இந்த அளவுக்கு எனக்கு எல்லாம் போடணும்னு எனக்கு தோணல. ஏன்னா நான் வந்து பெருசா ஏமாந்த இந்த வருஷம் தக் லைஃப்ல இருந்த யாக்குசா ஜப்பான்னா கேங்ஸ்டர் அப்படி இப்படின்னு வாங்கடா வாங்க எத்தனை பேர் கிளம்பிருக்கீங்க இந்த மாதிரி அந்த மூல தான் இருந்தேன். ஆனா அந்த ஜாப்பனீஸ் கணக்குலாம் கரெக்டா ஓப்பனிங் இருந்தே வச்சு எங்கெங்க தேவையோ கரெக்டா கொண்டு வந்திருந்தாங்க. அண்ட் கிளைமேக்ஸ்ல ஒண்ணு பண்ணுவாங்க, அந்த 12 மேன் ஷூட் அவுட் மாதிரி. அது படம் பார்த்தா உங்களுக்கு தெரியும். அந்த ஜாப்பனீஸ் கணக்கை உள்ள கொண்டு வந்து அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. படம் வந்து காவியம் ஆகா ஒப்புன்னு சொல்ல வரல, கொடுத்த காசுக்கு ஒர்த்து. இதுதான் என்னுடைய ஓவரால் வெர்டி. செகண்ட் ஹாஃப்ல அர்ஜுன் தாஸ் கேரக்டர் மட்டும் கொஞ்சம் குறைகள் இருந்துச்சு. கிளைமேக்ஸ்ல அது ஓகே பண்ணிட்டாங்க ஒரு வழியா. யாராச்சும் பேசுறாங்களா? அமைதியாயிருச்சா? பேசுறாங்களா? யாரும் இல்லை.
மனோஜ்குமார், நீங்க கேட்டுக்கிட்டே இருந்த கிளிம்ஸ் எப்படி இந்த வேல்பாரி வீடியோ வந்து எப்படி ரெடி ஆகிட்டு இருக்கு, எந்த மாதிரி வரும் அப்படிங்கிறதுக்கான கிளிம்ஸ் வந்து இப்போ போட்டிருக்கிறோம். முழு அதாவது ட்ரீசர் ட்ரெய்லர் மாதிரிலாம் போடல, ஒரு நடுவில் உள்ள ஒரு பார்ட்டை மட்டும் அதில் மட்டும் ஒரு 5 நிமிஷம் மட்டும் எடுத்து போட்டிருக்கோம். ஏன்னா டீசர் ட்ரெய்லர் மாதிரிலாம் வந்து உங்களுக்கு வந்து முழுசாக ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் கட்லாம் கட் பண்ண முடியாது, நிறைய இமேஜஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறனால அது பண்ண முடியாது. ஜஸ்ட் இப்போதைக்கு வந்து இப்போ நடுவில் இந்த கதையில் என்ன இருக்கோ நீங்கள் வந்து ஜஸ்ட் ஸ்பேஸில் வந்து நம்ம வந்து ஸ்பேஸில் யாராக தான் இருப்பாங்க அப்படிங்கிற ஃபோட்டோலாம் காமிக்கும். அதுக்கெல்லாம் பதிலாக அந்த இமேஜ் வச்சு அதுக்கு பொருத்தமான இமேஜ் வச்சு பர்னி எடிட் பண்ணியிருப்பாரு. அதுதான் இப்போ மேலே ஷேர் பண்ணியிருக்கேன், ஸ்பேஸில் மேலே பிரிண்டாக வச்சிருக்கேன் பாருங்கள், டாப்பில் இருக்குது. இதுதான் இது மாதிரி தான் முழு வீடியோ வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கு. பர்னி அதோட ஒர்க்கில் தான் இருக்கிறாரு. ஆல்மோஸ்ட் பாதி தூரம் தான் ஒர்க் ஆகிருக்கு, மீதி வந்து எப்போ ரெடி ஆகுதுன்னு பார்ப்போம். ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம மீதி சொன்ன கதையெல்லாம் சொல்லுவோம். பிரகாஷ் பார்த்துட்டு வரேன் தலைவா. பிரகாஷ் கேக்குதா? ஓகே, சொல்லுங்க கேக்குது. ப்ரோ, அந்த சசிகுமார் படம் நந்தன் சொல்லிட்டு ஒரு படம் இருக்குல்ல ப்ரோ, அது எப்படி ப்ரோ, நல்லா இருக்குமா இல்ல ரொம்ப ட்ரையா இருக்குமா? ரெண்டுமே இருக்கும், நீங்க சொன்னது ரெண்டுமே இருக்கும், நல்லாவும் இருக்கும் ட்ரையாகவும் இருக்கும். கொஞ்சம் எப்படி இருக்கும், நம்ம இந்த மாரி செல்வராஜ் அவரு ரேஞ்ச்ல போயிடுமா? இல்ல சொல்லிடுறேன். மாரி செல்வராஜும் பா ரஞ்சித்தும் எதை எடுத்துட்டு வந்தாங்களோ அதை அதே மாதிரி எடுக்கிறேன்னு சொல்லிட்டு, ஆனா அவங்க எடுத்த கருத்துக்கு நேர் எதிர்கருத்தா வச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா? அவங்க ஆனா அவங்க 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 இவ்வளவு நாள் செஞ்சதை வந்து இவங்க வந்து பம்படியா வந்து அதை வந்து எப்படி சொல்றது, அதை கொலை செய்யறதுன்னு சொல்லுவாங்க, ஒண்ணு டெலீட் பண்றது அப்படின்னு ஒரு வேர்ட்ஸ்ல யூஸ் பண்ணுவோமே, அந்த மாதிரி அதை கொஞ்சம் நீர்த்து போக செய்யறது, கரெக்டாக சொல்லணும், தமிழ் எனக்கு வரும், அந்த மற்ற இதெல்லாம் வரல. நீர்த்து போக செய்யற மாதிரியான வேலைகள் இந்த படத்துல இருக்கு. நீங்க கேட்ட மாதிரி நல்ல படம் தான். ட்ரையா இருக்குமா, ட்ரையா இருக்கும். ஆனா பாரஞ்சித்தும் மாரி செல்வராஜும் சொல்ற கருத்துக்கு அதே கருத்தை நானும் சொல்றேன்னு சொல்லிட்டு அதுக்கு எதிரான கருத்தை சொல்ற மாதிரியான படம் தான். அது எதிரானங்கிற அவங்க அதை வந்து நீர்த்து போக செய்யற மாதிரியான படம் தான் வந்து இந்த நந்தன், என்னை பொறுத்த வரைக்கும். அவ்வளவுதான். ஓகே ஓகே. இது ப்ரோ நந்தன் படமா சொன்னீங்க? நந்தன் தான் சொல்றேன். ஓகே. ஓஜி பத்தி சொல்லலாமா ப்ரோ? சொல்லுங்க ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. நான் இன்னைக்கு காலையில பார்த்தேன் ப்ரோ. நான் இங்க இருக்க எல்லாருக்கும் இங்க கேட்கறவங்க கீழே இருக்கவங்களும் தெரியும், நான் ரொம்ப நாளாவே ஓஜிக்கு ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். 2023 அந்த கிளிம்ஸ் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அப்ப இருந்தே அந்த படத்துக்கு செம்ம வெயிட்டிங்கு. நான் கொஞ்சம் நிறைய தெலுங்கு இதெல்லாம் ஃபாலோ பண்றேன், அதனால அப்ப இருந்தே அவங்க எல்லாம் சொல்லியிருந்தாங்க இது பயங்கரமான படமா வரப்போகுது, ஃபேன் பாய் சம்பவம் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. நான் செம்ம வெயிட்டிங். படம் இன்னைக்கு காலையில பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ப்ரோ. நான் இது 2வது வாட்டி பாக்குறேன்னு நினைக்கிறேன் ஒரு படம் தியேட்டர்ல. பீம்லா நாயக்னு ஒரு படம் வந்துச்சு, அந்த படத்துக்கு அப்புறம் இந்த படம் பாக்குறேன் 2வது வாட்டி. ஒரு படம் தியேட்டர்ல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ப்ரோ. எனக்கு சாகவே ஒரு பொற்கொட்டாச்சு, எனக்கு பிடிக்கும் சாகவே. அது மாதிரி அதோட கொஞ்சம் நல்லாவே எடுத்திருந்தாரு சுஜித் இதுல. அதுல கொஞ்சம் ஸ்டோரிலாம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் கொஞ்சம் இதா இருந்துச்சு. இதுல ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு ப்ரோ. அவர் இன்ட்ரோ, அப்புறம் அவர் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கம்மியா தான் வருவாரு, ஆனா வர சீன்லாம் பயங்கர எலிவேஷன். அவர் இன்ட்ரோலாம் பெஸ்ட். அவர் இதுக்கப்புறம் இப்படி ஒரு படம் அவருக்கு அமையுமா அப்படின்னு தெரியல. ஆனா செம இன்ட்ரோ அவருக்கு. இன்டர்வல் கிளைமேக்ஸ் அது நீங்க போட்டிருந்தது கரெக்ட் தான். அது மூணுமே அப்ப கரெக்டா 100/100 அமைஞ்சிருந்துச்சு படத்துல. இன்டர்வல்லாம் சரியான சீனு, பயங்கரமா இருந்துச்சு அந்த இன்ட்ரோ. அது ஓவர் டாப்பா இருக்கு அப்படின்றாரு, பட் எனக்குலாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த இன்டர்வல் சீனு. அதே மாதிரி செகண்ட் ஹாஃப்ல வந்து எல்லாரும் சொன்னாங்க லேக், அப்படி எனக்கு ஒன்றும் தெரியல, எனக்கு அப்படியே கரெக்டா தான் இருந்துச்சு. அந்த தியேட்டர் அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு சீன் வரும், அது செம்ம சீன், அது பயங்கரமா எடுத்திருந்தாங்க அவரை. அவரு பழைய மாதிரி இருந்தாரு அதுல பார்க்க. கொஞ்சம் மித்த இடத்துல கூட கொஞ்சம் அமைதியா இருக்க மாதிரி இருந்தாரு, ஆனா பழைய படத்துலலாம் இருக்கும்போது அந்த இடத்துல இருந்தாரு கொஞ்சம். அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நடுவில் கொஞ்சம் மறுபடியும் கதை ஒரே இடத்துல அவர் வருவாரு பில்டப் கொடுப்பாங்க அப்படி இருந்துச்சு. பட் அப்படியே அந்த கிளைமேக்ஸ் நெருங்க அந்த ஒரு சீன் வரும், அங்க இருந்து அர்ஜுன் தாஸ் ஒரு இது பண்ணுவாரு, அங்க இருந்து படம் நல்லா மறுபடியும் இதாச்சு. அந்த எனக்கு ரொம்ப பிடிச்சது ஜாப்பனீஸ் கனெக்ட் தான். அது 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 ரொம்ப நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸ்ல அந்த கிளிம்ஸ்மே ஒன்று காமிச்சிருப்பாங்க, அதுவும் ரொம்பவே எனக்கு பிடிச்சிருந்துச்சு. இந்த படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு ப்ரோ, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓவரால் சாட்டிஸ்ஃபை ஆயிட்டேன் நான் ஓஜிக்கு. அவ்வளவுதான் ப்ரோ.
அதே மாதிரி இவங்கள பத்தி கொஞ்சம் சொல்லணும். ஸ்ரேயா ரெட்டி அவங்களுக்கு அவங்க அவங்க ஒன்றும் இதா இல்லை, அவங்களுக்கு ரைட்டிங்காலாம் ஒன்றும் இல்லை. ஆனா அவங்க ஸ்கிரீன் பிரசன்ஸ் பயங்கரமா இருந்துச்சு. அவங்க ஒரு 3 சீன்ல வருவாங்கன்னு நான் நினைக்கிறேன் கரெக்டா. ஆனா 3 சீனுமே பயங்கரமா இருந்தாங்க. அவங்க வர ஸ்கிரீன் எல்லாமே ஸ்கிரீன் பிரசன்ஸ் பயங்கரமா இருந்துச்சு அவங்களுக்கு. அவ்வளவுதான் bro. இப்போ முக்கியமான ஆளை விட்டுட்டேன் ப்ரோ. பிரியங்கா மோகனை விட்டுட்டீங்க. ஏங்க அவர் அவங்களெல்லாம் விடுங்க, தம்மனை விட்டுட்டேன் ப்ரோ. ஐயோ ஏர்லயே வச்சிருக்காரு ப்ரோ. அப்படியே ஃபயரா குளிச்சு விட்டு எல்லா பக்கமும் பயங்கரமா இருந்துச்சு. அவர் தான் முக்கிய பில்லரே. ஓஜி நல்லா இருந்துச்சு. ஓஜியோட முக்கிய பில்லரே தமன் தான். அவர் போட்டு தீயா போட்டிருந்தாரு. ஒரே இதான் போட்டாரு. பிஜிஎம்ல வெரைட்டி எல்லாம் இல்ல, ஆனா அதுவே ரொம்ப பயங்கரமா போட்டிருந்தாரு. எல்லாத்தையும் அப்படியே கலந்து கட்டி பயங்கரமா போட்டிருந்தாரு. ஆனா அவ்வளவுதான் ப்ரோ. அமைதியாயிட்டாங்க. அதே மாதிரி தெலுங்கு சப்டைட்டில்ஸ் இன்னைக்கு வந்துச்சு. சப்டைட்டில் வந்துச்சு இன்னைக்கு. அதே சொல்லிக்கிறேன், யாரும் கேட்டாங்க. சப்டைட்டில் வருது இன்னைக்கு. அதே மாதிரி சுகுமார் ப்ரோ அந்த இது புரியல நீங்களே, யாரும் கேட்கல, உங்க ஊருக்காரர் தான் கேட்டாரு. வாசி புரியல நீங்களே, யூடியூப்ல அந்த அவரு டப்பிங் பேசின வீடியோவே இருக்கும் சப்டைட்டிலோட. அது புரியலன்னா அது உங்களுக்கு ரொம்ப இதா இருந்துச்சுன்னா அதுல பாத்துக்கோங்க, அதுல இருக்கும் அந்த ஃபுல் சீனே. அப்படியே அவர் டப்பிங் பேசுற மாதிரி இருக்கும். டப்பிங்ல பேசி அது அந்த சப்டைட்டிலோட போட்டிருப்பாங்க யூடியூப்ல. அதுல பாத்துக்கோங்க. வாசினா ஈகிள் தான் மீனிங் வாசிக்கு. காஷ் ப்ரோ நீங்க சொல்லுங்க. நான் சொல்ல வேண்டிய கருத்தை எல்லாமே சொல்லிட்டீங்க. சுகுமார் ப்ரோவும் பாதி சொல்லிட்டாரு என் கருத்துல இருந்து. என்கிட்ட இருந்து ஜஸ்ட் இன்ட்ரோல் பிளாக்கு, இன்ட்ரோ, கிளைமேக்ஸ், நான் அதுதான் பெரும்பாலும் எல்லா படங்களுக்குமே நல்லா இருந்தா படம் நல்லா இருக்கும் அப்படின்னு. இந்த படத்துல பாத்தீங்கன்னா அதை மட்டும் தான் ரைட்டிங் பயங்கரமா எழுதியிருந்தாங்க. அதாவது படத்துக்கான இனிஷியல் பில்டப், அப்புறம் ஒரு முரட்டுத்தனமான ஒரு இன்ட்ரோல் பேக், பயங்கரமான இன்ட்ரோல் பேக். ரீசெண்ட் டைம்ல ஒரு டாப் 5 இன்ட்ரோல் பேக்னு சொன்னா கண்டிப்பா சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு இன்ட்ரோல் பேக். அப்புறமேட்டு கடைசி ஆடியன்ஸ் நீங்க எப்படி அனுப்புறீங்கன்னு இருக்கு, தேட்டரை விட்டு வெளியே அனுப்புறீங்கன்னு இருக்குல்ல, அது வந்து பர்ஃபெக்டா அமைஞ்சிட்டா படம் நல்லா. இந்த படத்துல 3மே பர்ஃபெக்டா ரெடி பண்ணியிருந்தாங்க. ஆனா இந்த 3 மட்டும் தான் பர்ஃபெக்டா ரெடி பண்ணாங்க. இந்த 3 தாண்டி 4வதா பண்ணியிருந்தது போலீஸ் ஸ்டேஷன் சீன். இந்த 4ம் ஃபயர், ஓகேவா. ஆனா பாசிட்டிவ்னா இதெல்லாம். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த படத்தோட மெயின் ஹீரோனா தமன் தான். டபுள் டியூட்டி ட்ரிபிள் டியூட்டி மாதிரி அவரு பாலையா படங்களுக்கு மட்டும் எப்பவுமே சூப்பரா பண்ணுவாரு. மற்ற படங்களுக்கும் பண்ணுவாரு, பாலையா படங்களுக்கு எப்பவுமே டபுள் டியூட்டி பார்ப்பாரு. இந்த படத்துக்கு பாலையா படத்தை பாக்குற மாதிரி டபுள் டியூட்டி பார்த்திருக்காரு, சூப்பரா பண்ணியிருக்காரு. மற்றபடி வந்து ஃபேன் பாய் சம்பவம் அப்படின்னு சொல்லிட்டு சில ஸ்கேம் நடக்கும், அதுல ஒரு ஸ்கேம் தான் இதுவுமே. ஆனாலும் உங்களுக்கு வந்து டீசெண்டா இருந்துச்சு, பாக்குறீங்களா, தேட்டர் மூமெண்ட்ஸ் ஒர்க் ஆகும். பவன் கல்யாண் ரொம்ப நாள் கழிச்சு பாக்குற மாதிரி இருந்தாரு. பாக்குற மாதிரினா ஸ்டைலா மாசா ஸ்வாகா செம்மையா நம்ம எப்படி ஆசைப்படுவோம் அது. நீங்க எனக்கு ரெகுலர் படம் பார்த்தாலும் எனக்கு அது செட் ஆச்சு. சுகுமார் சொன்னார்ல வாய் கோணி அப்படி இப்படின்னாருல, அதுதான் ஸ்டைலு. அவருடைய பர்ஃபார்மன்ஸ் ஒன்று சில இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா படத்தை ஆட் பண்ணியிருந்தாலும் அவர் அப்படி இருந்தாலும் நல்லா இருக்கும். இந்த படத்தை செம்மையா இருந்தாரு. செகண்ட் ஹாஃப் இந்த படத்தோட டோட்டல் லெட் டவுன்னே சொல்லுவேன் நான். ஆனா அது எல்லாத்தையும் மேட்ச் பண்ற மாதிரி கிளைமேக்ஸ் வச்சுட்டாங்க, அவ்வளவுதான். செகண்ட் ஹாஃப் சுத்தம், அவ்வளவுதான். கேஸ்டிங்கும் பெருசா யாரையும் பயன்படுத்தல. அப்புறமேட்டு படத்தை படி ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, ஃபேன்ஸுக்கு, பவன் கல்யாண் ஃபேன்ஸுக்கு ட்ரீட், நார்மல் கமர்ஷியல் ஃபேன்ஸுக்கு ஒரு தடவை தாராளமா பார்க்கலாம். மற்றவங்களுக்கு இது வந்து கண்டிப்பா வந்து ஒரு சுமாரான படம் தான். ஆனா ஸ்டில் வாட்சபிள் மூவி, நீங்க தாராளமா பார்க்கலாம், பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஒன்றும் நீங்க வந்து இந்த அன்பியரபிள் அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க, அந்த மாதிரிலாம் கிடையாது. கண்டிப்பா தாராளமா பார்க்கலாம். நீங்க எத்தனை பேத்துக்கு தெரியுது இல்லை, நம்ம வந்து 2 நாளைக்கு முன்னாடியே சொன்னோம்ல, தெலுங்கு சைடுல இருந்து ஒரு இன்ஃபோ வந்துட்டு இருக்கு. தெலுங்கு சைடு நிறைய பேர் சொல்றாங்க இது வந்து தெலுங்கு சைடு எடுத்திருக்கிற ஒரு குட் பை அகிலி மாதிரியான படம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம 2 நாளைக்கு முன்னாடி 3 நாளைக்கு முன்னாடி பேச சொல்லியிருந்தோம். கிட்டத்தட்ட இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரிவ்யூல எல்லாருமே அதை மென்ஷன் பண்ணிட்டாங்க. இது வந்து பிகேஸ் குட் பை அகிலி, இது பவன் கல்யாணின் குட் பை அகிலி, இது பவன் கல்யாண் ஜிபியூ அப்படின்ற எல்லா ரிவ்யூவருமே போட்டாங்க. அதனால அந்த வார்த்தையை நம்ம வந்து ரிவ்யூல யூஸ் பண்ணல, அவ்வளவுதான். எல்லாரும் போட்டாங்கிறப்ப நம்மளும் அதை சொல்லக்கூடாது அப்படின்னு அதை ஸ்கிப் பண்ணியாச்சு, அவ்வளவுதான். ஆனா அந்த படம் பார்த்தோம்னா எப்படியோ அது மாதிரி ஒரு திருப்திகரமா இல்லை. அதுல என்னன்னா குட் பை அகிலியில உங்களுக்கு தேட்டரிக்கல் மொமெண்ட்ஸ் பண்ணு அது கொஞ்சம் கூடுதலா இருக்க மாதிரி நமக்கு தெரியும். எப்படின்னா நமக்கு வந்து இங்க வந்து அந்த ஆடியன்ஸுக்கு அப்படி தெரியும், நமக்கு கொஞ்சம் ட்ரையா போகும், அவ்வளவுதான். கொஞ்சம் சில இடங்கள் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ட்ரையா போகும், ஆனாலும் லேக் இருந்தாலும் வாட்சபிள்.
குட் பேட் அக்லி நான் வந்துட்டு எந்த ஒரு விஷயம் மட்டும் எனக்கு தோணுச்சு. குட் பேட் அக்லியோட எல்லாரும் பண்ணாங்க, அது கரெக்ட் தான். அந்த அவங்களோட குட் பேட் அக்லி இது அவங்களுக்கு அது பக்கா ஃபேன் பை சம்பவம். ஆனா மேக்கிங்கா விஷுவலா பார்த்தோன்னா இது வந்து ஒரு படி மேலனே சொல்லுவேன். சினிமாட்டோகிராஃபிக்கு வந்து ஒரு 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 படி வந்து ஃப்ரேம்லாம் வச்ச ஃப்ரேம்லாம் வேற மாதிரி இல்ல வச்சிருந்தாங்க. அதனாலதான் நான் என்ன பண்ணிருப்பேன், அந்த ட்ரிபிள் டிராகன் மீம் இவங்களுக்கு வந்து சொல்லி ரிவ்யூல போட்டிருப்பேன். இந்த படத்துல ட்ரிபிள் டிராகன்னா தமிழ் சினிமாட்டோகிராஃபி பவன் சினிமாட்டோகிராஃபி அந்த அளவுக்கு இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் பேராலே அதான் சொல்லியிருப்பேன். ஏன்னா பவன் கல்யாணோட ஸ்கிரீன் பிரசன்ஸும் தமிழோட பேஜியமும் சினிமாட்டோகிராஃபி அந்த படத்துக்கு 3 டிராகன் டெம்ப்ளேட் மாதிரி செம்மையா அந்த அளவுக்கு செம்மையான ஒர்க். இந்த படத்துல வந்து பவன் கல்யாண் இந்த அளவுக்கு மாசா இத்தனை வருஷம் கழிச்சு காமிக்கிறாருன்னா அதுவே பெரிய விஷயம். அது போக லொகேஷன்ஸ், ஃபைட் சீக்வன்ஸ்ல வந்து ஃப்ரேம்ஸ், மாஸ் எல்லாமே பக்காவா காமிச்சிட்டாங்க. செம்மையான ஒர்க். ஸ்பாயிலர்னு இல்ல, இன்டர்மிஷன் டுவர்ட்ஸ் அவர் வரும்போது ஒரு பின்னாடி ஒரு ஷேடோ வரும், அதெல்லாம் வேற மாதிரி காட்டியிருந்தாங்க. இன்ட்ரோலையுமே வந்து அந்த மிரர் உடைஞ்சு வர அந்த அந்த இது இல்லாமவும் சரி, நிறைய விஷயங்கள் வந்துட்டு சினிமாட்டோகிராஃபில வேற மாதிரி பண்ணியிருக்காரு. நீ பிரகாஷ் எப்பவுமே சொல்லுவாரு, ஒரு ஹீரோவை எப்பவுமே அழகா மாஸ் ஹீரோவை மாசா அழகா காட்டுறது வந்துட்டு ஒரு சினிமாட்டோகிராஃபரோட வேலை அப்படின்னு. அது வந்து இந்த படத்துக்கு பயங்கர ஒரு பெரிய பிளஸ்ஸா. சினிமாட்டோகிராஃபர் ஒரு பக்கம் வச்சாருன்னா அந்த பக்கம் தமன் வந்து இன்னொரு பக்கம், இவங்க 3 பேர் காம்போ தான். கரெக்ட் பிரகாஷ் பிரஸ் சொன்ன மாதிரி 3 பேர் காம்போ அந்த படத்தை வந்துட்டு ஒரு ஒரு வேற ரேஞ்சு கொண்டு போயிருக்காரு. வேற ரேஞ்சுனா ஃபேன்ஸ்க்கு பயங்கரம், கமர்ஷியல் ஆடியன்ஸ்க்கு கண்டிப்பா வந்து ஒரு தடவை பிரகாஷ் சொன்ன மாதிரி ஒரு தடவை கண்டிப்பா பார்க்கலாம். பிரகாஷ் ப்ரோ அந்த கனெக்ட் எப்படி இருந்துச்சு? எந்த பயனும் இல்லை. நான் வேற எதாவது எதிர்பார்த்தீங்க சுகன் ப்ரோ, ஆனா சப்புன்னு முடிச்சுட்டானு. தேங்க்ஸ் டு பிரபாஸ்லாம் போட்டப்ப நான் என்ன நினைச்சேன்னா கிளைமேக்ஸ்ல ஏதாவது ஒரு விஷயம் நடக்குமோன்னு நினைச்சேன். ஆனா நான் நேத்தே சொன்னேன்ல ப்ரோ, இது பீரியட்ல நடக்கிற படம். இப்ப இது வந்து இப்ப நடக்கிற படம் சாவோ, அது கரெக்டா தானே வச்சிருந்தாங்கண்ணா. சுகன் சொல்லுங்கண்ணா. பிரியங்கா மோகன் பத்தி எதுவும் பேசல நீ? அதை பத்தி என்னன்னா பேசிட்டு, அது ஒரு சம்பவம் நடக்கணும், எல்லாரும் கைத்தட்டி விசில் அடிச்சு பயங்கரமா என்ஜாய் பண்ணாங்கண்ணா. அது அவங்க தேட்டர்ல பாக்குறப்ப அவங்க எப்படி இருந்திருக்குன்னு நினைச்சு கொஞ்சம் வருத்தப்பட்டேண்ணா. இது அவங்க நேரடியா பார்த்துருந்தாங்கன்னா எவ்வளவு வருத்தப்பட்டிருப்பாங்க. அவங்களும் ப்ரீமியர் போற மாதிரி ட்வீட்லாம் போட்டிருந்தாங்க. நம்ம தேட்டர்ல இந்த படத்துல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அழகா தான் இருந்தாங்க ப்ரோ. உங்க தேட்டர்ல நடந்துச்சானா அந்த சம்பவத்துக்கு எல்லாரும் கைத்தட்டி கிளாஸ் பண்ண மாதிரி உங்க இதுல நடந்துச்சா சுமாருண்ணா? ஓகே, புரிஞ்சிருச்சு. இல்ல நடந்தது உண்மையிலே, அதுதான் கேட்டேன், அதை மென்ஷன் பண்ணி கேட்டேன். அது எனக்கு புரியல, அது என்ன நம்மள விட அவங்க வேற மாதிரி வந்து ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்கு ட்ரோல் பண்றாங்கன்னு அது பண்றாங்க, ஆனா பயங்கரமா போட்டு பண்ணிட்டு இருக்காங்க இந்த படத்துக்கு வந்து. ஆனா இவ்வளவு பெரிய ஆக்டர் கூட ஒரு ஸ்கிரீன் பிரசன்ஸ்ல ஸ்கிரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்றதுலாம் அவ்வளவு ஈஸி கிடையாது. அவங்க பண்ணியிருக்காங்க. ஓகே, நான் வந்து இத்தனைக்கும் அவங்க அந்த மாதிரி எதுவுமே ஆக்டிங்லயும் எதுவுமே பண்ணலாம். அந்த மாதிரிலாம் எதுவுமே அப்படிலாம் எதுவுமே நடிக்கல, அவ்வளவுதான் நடிச்சிருந்தாங்க. எதுவுமே பண்ணல. நான் அவனுக்கு கொடுத்த ரோல அவன் பண்ணிட்டாங்க, அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. இன்னும் அர்ஜுன் தாஸ்க்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்கலாம்னு தோணுச்சு எனக்கு. அர்ஜுன் தாஸ் வந்து கேஜிஎஃப்ல ஒரு தாத்தா, அப்புறம் நம்ம இதுல இன்னொரு ஒரு படத்துல பில்டப் கொடுப்பாரு அவரு, அந்த மாதிரி ஆக்கிட்டாங்க. சீனு செல்வராகவன் இந்த மாதிரி சீனு பில்டப் மட்டும்தான் அவரு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. செகண்ட் ஹாஃப்ல ஓரளவு கொடுத்தாங்கன்னா அது கம்மின்னு சொல்லுவேன்பா. அவர் நல்லா ஒரு வில்லனிசம் காட்டுற ஒரு ஆக்டர், அவரை நல்லாவே யூஸ் பண்ணிருக்கலாம். இந்த இப்படி ஒரு உதாரணத்துக்கு இந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், இந்த ஜிம்மின்னு ஒரு கேரக்டர் வச்சிருப்பாங்களே, அந்த மாதிரி கேரக்டருக்குலாம் வந்து ஒரு நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தவங்களுக்கு அர்ஜுன் தாஸ் மாதிரி ஒரு பேஸ் வாய்ஸ் இருக்கிற ஒரு கேரக்டர் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த இடமே பத்தி இருக்கும். இன்னும் பேஸ் வாய்ஸ் மட்டும் இல்ல, அந்த எக்ஸ்பிரஷனுமே கேரி பண்ணுவார் அதுக்கு ஏத்த மாதிரி. அவர் தான் டான் 3 இல்லனா மாவீரன் ப்ரோ, அர்ஜுன் தாஸ் தான்.
டான் 3 படம் எடுக்கிறாங்கல்ல, அதுல அர்ஜுன் தாஸ் தான் வில்லனா இந்திய படத்துல. ப்ரோ குட் பேட் அட்லி எதுவும் தீபாவளிக்கு ப்ரீமியர் போடுவாங்களா? சன் டிவி கையில தான் ப்ரோ இருக்கு. இல்ல அவங்க எப்படி கூலி தானே போட போறாங்க, நான் அப்பயே அவங்க போட மாட்டாங்க. இல்ல அதான் தெரியல என்ன படம் போடுவாங்கன்னு தெரியல. கூலி வந்து ரொம்ப கம்மி நாள் தான் இருக்கு. அது போடுவாங்களான்னு தெரியல. பொங்கலுக்கு அப்புறம் பொங்கலுக்கு போட்டாலும் போடுவாங்க. பார்ப்போம், இன்னும் தெரிஞ்சிடும் இன்னும் கொஞ்ச நாள்ல. பரணி ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. நாளைக்கு உங்க ஊர் படத்தெல்லாம் இறக்குறாங்க உங்களுக்கு. ஆமா ப்ரோ, நாளைக்கு பாக்குறதுன்னே தெரியலையே. எதை பாக்குறதுன்னே தெரியலையா? மலையாளம் சொல்லுங்களா? எதை ஃபர்ஸ்ட் பாக்குறது ஹிருதயபூர்வம், அப்புறம் என்ன உடம்பு சொல்றீங்களா? ஆமா ஆமா. வேற என்ன படம்? இல்ல என்ன ரிலீஸ் ஆகுது? நான் வேற மாதிரி யோசிச்சிட்டேன். சரி விடுங்க. ஓ இல்ல உங்களுக்கு பாக்கணும்னா நீங்க வந்து ஹிருதயபூர்வம்லயே ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னும் ஏதோ படம் அது என்ன பேர்? அது விஓல ஸ்டார்ட் ஆகுது. சர்க்கீத்து, சுமதி வளவு, ஓடும் குதிரா சாட்டும் குதிரா, அவ்வளவுதான். ஓகே. அதுவும் வந்துருச்சான் பரணி ப்ரோ. எது? அது வேணாம், அது சொல்ல வேணாம்னா நீங்களா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு புரியல, என்னாச்சு? அதான் ப்ரோ, எப்படி ப்ரோ சொல்ல உங்ககிட்ட? அட சொல்லுங்க வாயை திறந்து. அதுதான் ப்ரோ, லோக்காவும் வந்துருச்சான். அப்படி சொல்லுங்க. ஓ ஓகே ஓகே ஓகே. இல்ல ஆக்சுவலா என்னன்னா, இந்த இது இப்போ கன்னட வெர்ஷன் இந்த வீக் ரிலீஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். எந்த படம் ப்ரோ? லோக்கா தமிழ் வெர்ஷனா? கன்னடா வெர்ஷன். ஆனா துல்கர் சல்மான் ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு, ஓடிடில இப்போதைக்கு ரிலீஸ் கிடையாது. ஓடிடி ரிலீஸ் இல்ல ப்ரோ. புரியலையா? இன்னுமா புரியல? இன்னுமா என்ன ஞாபகம் வரலங்கிற மாதிரி சொல்றீங்க, புரிஞ்சிருச்சு. ஓகே. ஆக்சுவலா அதான் இன்னைக்கு நைட்டு ஓடிடில மலையாளம் ஃபிலிம்ஸ் பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்க ஹிருதயபூர்வம் ட்ரை பண்ணுங்க. எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஓடிடிலையும் ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். பட் ஆனா வந்து அந்த காமெடி எவ்வளவு தூரம் வந்து கனெக்ட் ஆகும்னு தெரியல இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸோட பார்க்குறப்ப அதர் லாங்குவேஜஸ்க்கு. பட் இட் வில் பி, எனக்கு படம் பிடிச்சிருந்துச்சு அந்த படம் கம்பேரிட்டிவ். சுமதி வளவு ஹிருதயபூர்வம் மோகன்லால் படம். ஓகே. சுமதி அளவு நான் பார்க்கல, அதுவும் குட் இனஃப் ரிவ்யூஸ் தான் வந்துச்சு. ஸோ அது பார்க்கலாம். ஓடும் குதிரை சாடும் குதிரை பெருசா ஒன்றும் கிடையாது. ஸோ ஸ்கிப் பண்றதுன்னா பண்ணிருங்க. எனக்கு ஹீரோயின் பிடிக்கும், அதனால பார்ப்பேன். எனக்கும் பிடிக்கும் கல்லூர். பிரகாஷ் ப்ரோ, நம்ம நண்பர் ஒருத்தர் கேட்க சொன்னாரு, நீங்க டீமான் ஸ்லேயர் முடிச்சிட்டீங்களான்னு. சீசன் 1 முடிச்சிட்டாரு அவரு. இல்ல ஃபுல்லா முடிச்சுட்டு படத்துக்கு போறேனாராம் அவர். சீசன் 1 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. சீசன் 2 இல்ல, சீசன் 1 முழுசா கம்ப்ளீட் பண்ணியாச்சு. சீசன் 2 வந்து இப்பதான் பரணி அமைச்சிருக்கிற அப்படி. அதனால இன்னைக்கு ஒரு படம் போனேன், ஓஜி போனனால இன்னைக்கு வந்து அதை பார்க்க கண்டினியூ பண்ண முடியல. நாளைக்கு அந்த சீசன் 2 பார்த்துருவேன். சீசன் 2 எபிசோட் கம்மி தான் போல இருக்கு. பரணி அமைச்சிருந்தா அப்படி ஏற்கனவே ஒரு லிஸ்ட் அமைச்சிருந்தாரு. இதுல எபிசோட் மொதல் எபிசோட் மட்டும் தான் உங்களுக்கு, மொதல் சீசன் மட்டும் தான் உங்களுக்கு 26 எபிசோட் இருந்துச்சு. ரெண்டாவது சீசன்லாம் ரொம்ப கம்மி. ரெண்டாவது சீசன் மொத்தமே 7 தான். மூணாவது சீசன் 10. நாலாவது சீசன் வந்து 10. நாலாவது சீசன் 11. அஞ்சாவது சீசன் 8. எவ்வளவுதான் டோட்டலாவே? அவ்வளவுதானே? 6வது சீசன் கிடையாது இல்ல, டோட்டலா 5 சீசன் தானே. அப்புறம் இதெல்லாம் வந்து இந்த வாரத்துல 2 நாள், இந்த வாரம் கூட கிடையாது, 2 நாள் நடிக்கலாம். மொத்தமே எவ்வளவு உங்களுக்கு? 8, 10 அதெல்லாம் இதான், இந்த 2 நாள் நடிக்க முடிச்சிடலாம். சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை டிமான் ஸ்லேயர் தியேட்டருக்கு போயிடலாம். அப்படி மிஸ் ஆனாலும் திங்கக்கிழமை வரைக்கும் படம் ஓடுங்க. திருச்சியில போடுறது அடுத்த வாரம் வரைக்கும் ஓடுதுன்னு நினைக்கிறேன். இப்போ தூக்கலாம் இல்லை, அதை கண்டிப்பா பார்த்துடலாம். நெக்ஸ்ட் வீக் பெரிய படம்னா இது இட்லி கடை தானே. இட்லி கடைக்குள்ளலாம் அது வரைக்கும் தாராளமா ஓடும். அதுக்குள்ள நம்ம கண்டிப்பா இதை பார்த்து முடிச்சு தியேட்டர்ல போய் டிமான் ஸ்லேயர் பார்க்குறோம். அதான் இட்லி கடை வந்ததுக்கு அப்புறம் தானே காந்தாரா வருது. இட்லி கடை ரிலீஸ் ஆகுது. இட்லி கடை 1ஆம் தேதி, காந்தாரா 2ஆம் தேதி தானே. எப்படி பார்த்தாலும் நமக்கு கேப் இருக்குல்ல. நமக்கு ஆக மொத்தம் என்னன்னா, நமக்கு ஃப்ரீ ரன் இருக்கு. வைபோட போய் தியேட்டர்ல பார்த்து முடிச்சோம். அதுதான் பார்த்து முடிச்சு. காந்தாரா வந்துட்டு முந்தா நேத்து தான் ரீவாட்ச் பண்ணேன். நேத்து சொல்லணும்னு வச்சேன், இதுக்கு பண்ணு இதுக்கு போயாச்சு. ரீவாட்ச் பண்ணணுமாங்க ப்ரோ? இனிமே ரீவாட்ச் பண்ணணும். வைப், அந்த வைப்புக்குள்ள வரணும்ல, அந்த மியூசிக் தலையில ஏத்தணும்ல.
ஏங்க டெய்லி அந்த யூடியூப்ல வராக ரூபம் பாட்டு ஓடிட்டு இருக்காது. ஒரு பாட்டு கேட்டாலே முழு வைப். படம் தானே பார்க்கணுமா என்ன? கடைசி 15 நிமிஷம் தான் படம். ப்ரோ அந்த ப்ரோ கடைசி 15 நிமிஷம் நீங்க பாத்தீங்கன்னா கடைசி போதும். 15 நிமிஷம் தான் படம். பட் ஆனா அந்த 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 மூடு செட் பண்றதுக்கு அவங்க அந்த படத்துக்குள்ளே கொண்டு போறாங்கல்ல, அது திரும்பியும் அதை பார்க்கும்போது எனக்கு இந்த கிஷோர் கேரக்டர்லாம் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருஷம் முன்னாடி பார்த்தது. அது அதெல்லாம் ஒரு பாயிண்ட்டுக்கு மேல வந்துட்டு அஹ், சரியா நிக்கலனா எப்படி சொல்றது, அது நம்ம நிறைய மறந்துட்டோம். படம் வந்துட்டு தெரியும் ஸ்டார்டிங்ல அது இது இது எண்டிங்னு. பட் ஆனா நிறைய விஷயங்கள் வந்து திரும்பி பார்க்கும்போது புதுசா தெரிஞ்சிச்சு. நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன், ஒரே வாட்டி தான் பார்த்தேன். அதுக்கப்புறமா அதோட வந்து நான் வந்து முந்தானேத்து தான் பார்த்தேன். அது 2.5 வருஷம் கேப் கழிச்சு இந்த படம் திரும்பி பார்க்கும்போது, ஏன்னா இப்போ ரீவாட்ச் போட்டுட்டு பார்க்கலாம் நம்ம பார்ட் 2 அப்படின்னு பார்க்கும்போது தான் எனக்கு அந்த ஒரு ஒரு கனெக்ட் நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஏன் பிரகாஷ் ப்ரோ ஃபர்ஸ்ட் பார்ட்ல எல்லாரும் அந்த இதாகிறவங்கலாம் மறைஞ்சு போறாங்கல்ல, அதுக்கு எது இதுல சொல்லுவாங்களா? என்ன என்ன இப்படி எதனால? அதுதானே ட்ரைலர்லயே வருது. ட்ரைலர்லயே வருதுங்க, அந்த இடம் மாதிரி காமிச்சாங்க ஃபர்ஸ்ட் ட்ரைலர்ல என்னையா நம்ம எல்லாரும் முன்னோர்களுக்கு இந்த முன்னோர்கள் எது இருந்தாங்கன்ற மாதிரி சொல்லுவாங்களா ட்ரைலர்லயே? ஓகே பிரகாஷ்ண்ணா, இன்னைக்கு வினித் சொல்லுங்க, சொல்லுங்க, ஸ்ரீனிவாசனோட சொல்லுங்க. ஒரு படம் ஒன்று ரிலீஸ் ஆச்சு, கரம்னு சொல்லி. எப்படி கீது எதிர்பார்த்த அளவுக்கு இல்லையாம். அதுல அவர் சும்மா டேரக்டர் மட்டும் தானே பண்ணி ப்ரோ, அவர் ரைட்டா? ஆமா சுகுமார் ப்ரோ கொஞ்ச நேரத்துக்கு பிஜிஎம் போட்டார். அந்த பிஜிஎம் இன்னொரு கேட்க சொல்லி ஆர்வம். சுகுமார் ப்ரோ அந்த போடுங்க. உண்மையாவே அந்த பிஜிஎம் வந்து மைண்டுக்குள்ள வந்து ஒரு மாதிரி ஒரு தடவை எப்ப கேட்டாலுமே பண்ணும் அது. ஒரு தடவை பண்ணுங்க. இல்ல ப்ரோ எனக்கு வேணாம், நான் இப்ப இந்த வாட்டி சுகன் பண்ணட்டும். அதுல இந்த ஆரி ராரோ தான் வந்துட்டு சொல்லுவாங்க. நான் வந்து இந்த படத்தை வந்துட்டு ஃபர்ஸ்ட் வாட்டி நான் பார்க்கும்போது, யூஸ்வலா நான் எந்த படத்தையும் வந்து பரங்கி தெரியும், நான் சப்டைட்டில், அதாவது சப்டைட்டில் வச்சு பார்த்தேன். டேரக்டா தமிழ் டப்ல வந்தா மட்டும் தான் பார்ப்பேன். ஆனா இந்த படம் ரிலீஸ் ஆகி கொஞ்ச நாள்ல வந்து பயங்கரமான ஒரு ரெஸ்பான்ஸ். அப்போ வந்து தமிழ் வெர்ஷன் அப்போ வரல. எனக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல, கையும் ஓடல காலும் ஓடலன்ற மாதிரி. அப்ப பார்த்துட்டேன் நான் வந்து கன்னட வெர்ஷன்லயே சப்டைட்டிலோட இந்த படத்தை பார்த்துட்டேன். அப்போ வந்து அந்த பாட்டு முடிச்சுட்டு வந்து கார்ல அந்த பாட்டு லூப்ல கேட்டுட்டு இருப்பேன். என்னப்பா கன்னடா வந்து தமிழ் லைட்டா தமிழ்லாம் வருது, ஆரி ராரோலாம் வந்து இதுல வருதுன்னு. நான் நேத்து 2 நாள் முன்னாடி தான் தமிழ்ல பார்த்தேன் அந்த படத்தை. தமிழ்ல பார்த்துட்டு தமிழ்லயும் அதே தான் வருது, ஆரி ராரோன்னு. ஒரு சில வார்த்தைகள் தமிழ் மாதிரி தானே இருக்கும் கன்னடா. தமிழ் மாதிரிலாம் இல்லப்பா. இந்த தமிழ் டப்ல ஒரு குளறுபடி பண்ணி வச்சிருக்காங்க. நடுவில் வந்துட்டு டப்பு வந்து மிஸ் ஆயிட்டு கன்னடாவிலே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. கன்னடம்ல பேசுறாங்க. நீங்க யாருன்னா தமிழ் வெர்ஷன் பார்த்தவங்க இருந்தா தெரியும்னு நினைக்கிறேன். நடுவில் வந்து எனக்கு அது அந்த இது வந்தது. அதனால இல்ல சுகுமார் ப்ரோ, அவங்க மந்திரம் சொல்றது அதெல்லாம் கன்னடத்துலதான் வரும். இல்ல அவன் மந்திரம் சொல்றது சொல்லல. இல்ல நடுவில் கிஷோர் பேசுற டைலாக் கூட வந்துட்டு நடுவில் வந்துட்டு தமிழ்ல வராது, கன்னடம்ல வரும் நார்மலாவே. கிஷோரோட ஒரிஜினல் வாய்ஸ் பேசியிருப்பாரு கன்னடத்துல. அது வந்து இந்த இதுல வரும். டப்ல அவரோட அவர் வாய்ஸ் கிடையாது, வேற வாய்ஸ். பார்ப்போம். பார்ட் 2க்கு வந்துட்டு ஒரு ஹைப் இருக்கு, பார்ட் 1 இது பண்றதுனால. ஆனா அது இவங்க பேன் இந்தியா லெவல் கொண்டு போகணுன்றதுக்காக நிறைய விஷயம் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்காங்க. அது எப்படி வரும்னு தெரியல. சொல்லுங்க. நான் என்னன்னா பேசிக்கிட்டே வந்து ஒர்க்கும் டைப் பண்ணிட்டு இருப்பேன். அப்போ மியூட்ல போட்டுருப்பேன். அதுல இருந்து திரும்ப மைக் ஆன் பண்றதுக்கு ஒரு 2 செகண்ட் 3 செகண்ட் கேட்போம். நீங்க டக்குன்னு சொல்லி ஃபாலோ பண்ணி ப்ரோ. கிஸ் மூவி பாத்தீங்கல்ல, பேச நினைக்கிறேன், ஸ்பாயிலர்லாம் பிரச்சனை இல்லை. அதுல பேசலாம் இப்ப பேசலாம். ஃபர்ஸ்ட் அந்த கவின் வந்து 2 பேரும் எரிப்பான லவர் சார். ஆமா ப்ரோ, சொல்லுங்க. சொல்லுங்க. அதே மாதிரி யாருக்கா ஸ்பாயிலர் பேசுறதுல வந்து இடைஞ்சல் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுக்குங்க. யாருக்கு இல்ல பரணி பேசலாம்ல? நீங்களும் படம் பார்த்துட்டீங்களா எல்லாரும்? நான் படம் பார்த்துட்டு, அதனால நான் சொல்றேன். ஆமா, நீங்க தான் பாத்துட்டீங்களா? நீங்க ஸ்டில் இல்ல ரைட், ஓகே. அப்ப தாராளமா பேசலாம். யாரும் பாக்குற யாரும் பார்க்காதவங்க ஸ்கிப் பண்ணிக்கல. இல்ல இரு கொஞ்சம் பார்க்காதவங்க ஸ்கிப் பண்ணிக்கிங்க. பார்க்கணும் ஓடிடில பார்க்கணும் நினைக்கிறேங்க. இப்ப நீ கண்டினியூ பண்ணுங்க, ஏன்னா ஸ்பாயிலர் பேசி இதோட முடிச்சுக்கலாம். அதான் அந்த கடைசியா அவங்க கிளைமேக்ஸ் அப்ப சொல்லுவாங்க, ஒருவேளை அந்த எலியா அந்த அது எப்படி இப்போ 2மே கான்ட்ரடிக்ஷனா எனக்கு புரியல. அதனாலதான் இல்ல ப்ரோ, அது என்ன சொல்றது,
நீங்க அந்த ஒரு ஆங்கிள் பார்த்தாலுமே அது ஒரு கரெக்டா கனெக்ட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். பட் ஆனா வந்துட்டு ஃபர்ஸ்ட் அனிமேஷன்ல காமிக்கும் போது அந்த ராஜாவா வந்து கவின் அந்த ராஜா வந்து கவின் ஃபேஸா வச்சு காமிச்சிருவாங்க. ஸோ அதனால நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்க்கும்போது அந்த ஒரு ஆங்கிள்லே தான் பார்ப்போம். கடைசியில தான் வந்துட்டு நீ இப்படி யோசிச்சு பாரு, அந்த லவ்வரா நீயே இருந்திருக்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இத இன்னைக்கு இன்னைக்கு இல்ல 2 நாள் முன்னாடி இந்த பத்திரிகையாளர் யாரோ வந்து கேட்குறப்போ சதீஷே வந்து லைட்டா வளர போயிட்டாரு இந்த விஷயத்த. ஸோ அதான் செம்ம பண்ணா இருந்துச்சு. சொல்லிட்டு போறேன் இப்ப என்ன அவன் கேட்டாரு போனால எனக்கு செம்ம பண்ணு. ஆனா உண்மையில அதை போட நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஹாஃப் பீரை போட்டு சாப்பிட்டு சாப்பிட்டு வாங்கி பேசுவாங்கன்னு சொல்லி ஒருத்தர் போட்டிருந்தாரு. கிட்டத்தட்ட அப்படிதான் ஜாலியா அவர் பாட்டுக்கு முழு கதையை கேட்கறாருங்க அவரு. பரவாயில்ல சொல்லிட்டு போங்க என்ன அப்படி சொல்லிட்டு போறாரு பாருங்க. சரியான பண்ணு. அது நீங்க பிரகாஷ் எப்படி ப்ரோ அதே வேணாலும் மாதிரி எடுத்துக்கலாம் bro. அது எனக்கு கனெக்ட் ஆகல. ஆனா பிரபு வீட்டை பத்தி ஒண்ணு ஒரு இன்டர்வியூ பண்ணிருப்பாங்க 15 நிமிஷம் அதை பத்தி மட்டுமே பேசியிருப்பாரு சதீஷ். அதுவும் பாருங்க செம ஃபன்னா இருந்துச்சு. அது அந்த ஆமா அந்த தம்ப்நெயில் மட்டும் தான் பார்த்தேன், வீடியோ பார்க்கல. தம்ப்நெயில் பார்த்தேன். அது நெய் வலிஞ்சு சரியான பண்ணு ஓடும் ப்ரோ. நெய் வலிஞ்சு அவர் ஓடுது சொல்றதே காமெடியா இருந்துச்சு. அதேதான் பொய் சொல்லியாச்சு பிரபு தீபக் வீட்டுக்கு. brother. சொல்லுங்க ப்ரோ. இல்ல நீங்க தான் முன்னாடி கேட்டு முன்னாடி பேசுனது நீங்க தானே? ஆமா 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 நான் தான் கேட்டேன். ஓகே 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 டன் டன். பிரகாஷ்ண்ணா சொல்லுங்க சொல்லுங்க. 10 மணி நேரம் ரெடி. இப்ப பார்த்ததுல அப்பாடா 10 மணி நேரம் ரெடி. எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்டா ப்ரோ? ஆமா ப்ரோ. சரி முடிக்கிறப்ப சொல்லுவேமே தான், வேற ஒன்றும் இல்ல. அது ஒரு 25 GB இருக்கு, நான் அனுப்பிச்சு விடுறேன் பாருங்க. பார்ட் 1 ரிலீஸ் பண்ணி விடுங்க பட் இப்போ ஃபர்ஸ்ட். இல்ல 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 வேணாம் வேணாம் வேணாம். நம்ம அந்த வேலையே வேணாம் டோட்டலா. நான் யூடியூப்ல மோஸ்ட்லி அதாவது எவ்வளோ லிமிட்னு பார்த்தேன். அதுக்குள்ள நம்ம இது வந்துடும். அப்போ ஒரே வீடியோ தான் நம்ம. ஒரே அது வீடியோ எவ்வளோ நேரம் மக்கள் பார்த்து யாரு பார்த்தாலும் சரி பார்க்கலாம் சரி ஒன்று நம்ம தடை கிடையாது. நம்ம வந்து யூடியூப் வியூஸுக்காக போடல. வியூஸ் போடுறதா இருந்தால் கட் பண்ணி ஒரு 20 வீடியோ 30 வீடியோ போடலாம். நமக்கு அப்படி வியூஸும் வரப்போறது கிடையாது. நம்ம போட போகிற ஒரே வீடியோ ஜஸ்ட் ஒரு ரெக்கார்டு, அவ்வளோதான். ரெக்கார்டிங்காக போடுறோம், அவ்வளோதான். ஆனது ஆச்சு. இன்னும் 6 மாசம் ஆனாலும் பரவாயில்ல, ஃபுல்லா வாங்கி. ஆமா 6 மாசம் ஆகாது, போட்டுருவாரு. போட்டுடலாம். பரணி எப்போ முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி முடியறதுக்கு மாதிரி இப்ப நம்ம எங்க வீட்டுல அரிசி தீர போகுது அப்படின்னா முன்கூட்டி சொல்லிருப்பேன். ஏதாவது ஜாமான் வேணா முன்கூட்டி சொல்லிடு. அப்ப மளிகை ஜாமெல்லாம் முன்கூட்டி சொல்லிருப்பேன். எதுக்குன்னா அப்பதான் நம்ம வாங்கிட்டு வரணும், ரெடி பண்ணணும். ஓகேவா? நம்ம எல்லாம் ப்ரிப்பேர்டா ஆஃபீஸ் விட்டு வரும்போது வாங்கிட்டு வரோம். வந்ததுக்கு அப்புறம் வாங்கிட்டு வாங்க, அதை வாங்கிட்டு வந்து போவோம். பரணி முடிக்க போற சமயத்துல என்ன ஒரு எபிசோட் இருக்கு நான் மிச்சம் அப்படின்னு சொன்னா அப்படின்னா நான் அடுத்த கதை சொல்றதுக்கு ரெடி ஆயிடுவேன். அப்பயே முன்கூட்டியே சொல்லிடணும் பரணி என்ன கதை சொல்ல போறோம் அப்படிங்கிறதுக்கு நான் ரெடி ஆகி மகாபாரதம் பேசலாமா, இல்ல வந்து கடல் புறா பேசலாமா, இல்ல எனக்கு நான் புதுசா கடைசியா ஒரு புக்கு இப்போ படிக்க ஆரம்பிச்சு அதை பாதி முடிச்சுட்டேன்னு சொன்னால அதை இப்போ திரும்ப ஸ்டார்ட் பண்ண போறேன். இந்த டிமாண்ட் ஸ்லேயர் முடிச்சேன், அதை சொல்லலாமா, இப்படி பல குழப்பங்கள் இருக்கும். அதனால வந்து பரணி கடல் நீங்க கடல் புறாலாம் அதைத்தான் சொல்றேன். எனக்கு என்னன்னா மறுபடியும் அது இன்னொரு ஃபுல் வீடியோ கேட்பீங்க நீங்க. இல்ல 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 நான் அந்த அளவுக்குலாம் போக மாட்டேன். இனிமேல் அந்த அளவுக்கு உங்களுக்கு டார்ச்சர் பண்ணவே மாட்டேன். ரெக்கார்டு போட்டு டெய்லி ஒரு 6 மாசம் 3 மாசம் போட்டுட்டு நமக்கு அந்த வேலையே கிடையாது. இல்ல டெய்லி ரெக்கார்ட் போடுறது அது ஃபைன், அது பிரச்சனையே கிடையாது. ஏன்னா அது டக்குன்னு வந்துரும். ஆனா இது கொஞ்சம் எனக்கே கொஞ்சம் இதா தான் இருக்கு. அதனாலதான் சொல்றேன். நான் இது பண்ணிடலாம் ஈஸி. ஆனா அது கடற்புறா எவ்வளவு பெருசுன்னு எனக்கு தெரியல. சரி இந்த ஜெமினியை அந்த இந்த ஏஐ வச்சு எடிட் பண்ண முடியாதா? நமக்கு இதுக்கேற்ற மாதிரி எடிட் பண்ணி குடியா? அப்படி எல்லாம் பண்ண முடியாதுன்னா அதுக்கும் ஒரு தனி எஃபர்ட் பண்ணும். அதுவும் சேம் டைம் தான். அது இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து பெர்ஃபெக்ஷன் பார்ப்போம். ஸோ அது வந்துட்டு நம்ம ஃபியூச்சர்ல அப்கிரேடட் வெர்ஷனா பண்ணிக்கலாம். 2.0 வேணா அப்போ பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் ஆகட்டும். அது நம்மளே இந்த கதையை சொல்லி படமா எடுக்க முடியாதா? ஏஐல சொல்லி ஒரு படம் கொடுப்பா அப்படின்னு கேட்க முடியாது. அதெல்லாம் எவ்வளவு நாள் ஆகும்? நீங்க யோசிச்சு ரெடி பண்ணீங்கன்னா பண்ணலாம். இல்ல பிரகாஷ்ண்ணா, இது ப்ராம்ப்ட் ரெடி பண்ணலாம், இல்லைன்னா சொல்ல மாட்டேன். பட் இப்போதான் அவங்க வந்து இந்த 5 செகண்ட்ஸ் 10 செகண்ட்ஸ் அந்த லெவலுக்கே வந்திருக்காங்க. நான் உங்களுக்கு அனுப்புனேன் ஒரு வாட்டி இந்த வேல்பாரி ட்ரெய்லர் அப்படின்னு சொல்லி 3Dல பண்ணது அப்படின்னு சொல்லி, அது ஏஐல பண்ணதுதான். அதுக்கே அவங்க வந்து கண்டிப்பா வந்து எவ்வளவு எஃபர்ட், அந்த ட்ரெய்லர் ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கே அவங்க அவ்வளவு எஃபர்ட் போட்டிருப்பாங்க. அந்த கேரக்டரோட கன்சிஸ்டன்சி இருக்கும். இந்த தமிழ் படம் 2ல இந்த ஆப்ரேட்டிங் ரூம்ல உட்காந்துட்டு வந்து சதீஷ் சேத்தன் இவங்கெல்லாம் வந்து அனலைஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இதுல அது பண்ண முடியுமா, அவர் இப்ப வந்து எந்த கிணப்புல போயிட்டு இருக்காரு, இப்ப எந்த கிணப்புல போயிட்டு இருக்காரு, இல்ல வண்டியில எவ்வளவு பெட்ரோல் இருக்கு, பெட்ரோல் மண்ணலி படணும்னு கேட்பாங்க. அந்த மாதிரி நம்ம சொல்ற கதை நம்ம சொல்ற கதையெல்லாம் கேட்டுக்கிட்டு ஏஐ படம் ரெடி பண்ணி தராதா? இல்ல பிரகாஷ்னா அது வந்துட்டு அதுக்கு இன்னும் டைம் ஆகும்.
அது பண்றதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. ஆனா அந்த கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு கரெக்ட்டா அந்த எக்ஸ்பிரஷன் வருமான்றது, அந்த மாரி நெறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. ஏன்னா, ஒரு ப்ராம்ப்ட் ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கே அவங்க வந்து நெறைய ப்ராம்ப்ட் போட்டு நெறைய அத மாடிஃபை பண்ணி தான் எடுப்பாங்க. நம்ம அந்த ஒரு 5 செகண்ட் வீடியோ எடுக்கிறதுக்கே. அதுக்காக சொல்றேன். நீங்க சொல்றது நடக்கலாம். மேபி வந்து இன்னும் ஃபியூ இயர்ஸ். அது நடக்கிறப்ப நான் என்கிட்ட இருக்க எல்லா கதையுமே இந்த நாவல் கதை கிடையாது. நாவல் கதை கிடையாதுங்க. நான் சொல்றேன் நாவல் கதைகள் அடுத்தவங்க எழுதின கதை கிடையாது. நம்ம எழுதின கதைகள் இருக்குல்ல, நம்ம சில விஷயங்கள் எழுதிருப்போம். அந்த கதையில நம்மளே படமா எடுத்து நம்மளே ரிலீஸ் பண்ணிட்டு போயிடலாம் யூடியூப்ல. ஓகே. நைஸ். ஆனா சங்கர் படமா எடுத்துருவாரு நீங்க ஏஐல ரிலீஸ் பண்றதுக்குள்ள. அது நடக்கட்டும். இவங்க நீங்க கூட ஒர்க்கை முடிச்சிருவீங்க, வேல்பாரி ஒர்க்கை. ஆனா சங்கர் முடிக்க மாட்டார். அதனால கவலையே இல்லை. நான் கேரண்டியா சொல்லுவேன். 2 பேத்துக்கும் போட்டி வச்சுக்கலாம். இருக்கீங்க. எடுக்க மாட்டாருங்க, பாத்துக்கலாங்க. கூலி அது பேர் என்ன, கைதி 2 வராதுன்னு சொன்னப்ப எல்லாம் திட்டினாங்க என்ன. இதெல்லாம் வராதுங்க, என்ன பேச்சு பேசுறீங்க சார். அவர் கார்த்தி டெய்லியும் ஒவ்வொரு இவெண்ட்லையும் சொல்றாரு. லோகேஷ் அடுத்த படமே கைதி 2ங்கிறாரு. நீங்க ஒருத்தர் தான் பொறாமையில சொல்றீங்கன்னாங்க. இப்ப எல்லாம் நியூஸ் வரப்ப அவங்க கொஞ்சம் எல்லாம் ஆஃப் ஆகுறாங்கல்ல. அது மாதிரி பின்னாடி ஒரு வேலை சொல்றாங்க சங்கர் எடுக்க மாட்டாருன்னு. அப்ப பேசிக்கலாம். ஓகே பாய். பல்டி மூவி பல்டி நாளைக்கு போறீங்களா? அதான் நானும் கேட்க வந்தேன். நாளைக்கு அதான் எனக்கு குழப்பத்திலே இருக்கேன். ஒரு ரிவ்யூ எனக்கு என்னன்னா சுகுமார் இருக்காரா இல்லையா? சுகுமார் இருக்காரா இல்லையா? அதனாலதான் கேட்டேன் நானு. இப்ப இருக்காரா இல்லையா? இப்ப நைட்டு ஷோ ஏதாவது போடுறாங்க, நீங்க போலையா? போடுறதா இருந்தாங்க, ஆனா கேன்சல் ஆயிடுச்சு ஷோ. இல்ல எனக்கு ஒரு டவுட். அந்த படம் வந்துட்டு மலையாளம் வர்றதே தெரியல ப்ரோ நிறைய பேருக்கு. இல்ல மலையாள படம் ப்ரோ, தமிழ் டப்புடு பைலிங்குலா தான் சொன்னாங்க. கரெக்ட். பைலிங்குலா? ஒரு நிமிஷம், நான் அந்த படத்தோட தமிழ் ட்ரைலர் பார்த்தாதான் அது பைலிங்குலா இல்லையான்னு நான் நம்புவேன். இன்னொரு விஷயம் இல்ல அவர் ஈவென்ட்ல சொன்னார் ப்ரோ, டைரக்டர் பைலிங்குவல் தான், மலையாளம் தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், அப்புறம் தான் தமிழ் பண்ணிருக்காங்களாம். கதை நடக்கிறது வந்துட்டு கேரளாவும் தமிழ்நாடு பார்டர்ல நடக்குது. தமிழ் பையனா தான் வந்து சாந்தனு இருப்பாரு, ஆனா மலையாளம் பேசுவாராம். செல்வராவன் முழுக்க தமிழ் கேரக்டர் அந்த படத்துல. அல்போன்ஸ் புத்திரன் முழுக்க மலையாளம் பேசுற ஒரு கேரக்டர். இதுதான் படம் வந்து படத்துல 2 கபடி சீன் தான் இருக்கும். அதனால நீங்க வந்து இது ஸ்போர்ட்ஸ் படமா மைண்ட்ல வச்சு நீங்க போய் பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து டிசப்பாயின்மெண்ட் கொடுக்கலாம். பட் ஆனா அந்த கபடி ரெண்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல மட்டும் தான் வரும். அந்த 2 கபடியோட வச்சுதான் செகண்ட் ஹாஃப் அவங்க லைஃப் எப்படி மாறுதுன்றதுதான் படத்தோட சினாப்சிஸ். அவ்வளவுதான்பா. ட்ரெய்லர் நல்லா இருந்துச்சு பரணி ப்ரோ, நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா ஆக்ஷன் தான். செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா ஆக்ஷன். ஒரு இப்போ இவர் இருக்கார்ல, என்னது ஷேன் நிகம் இருக்காருன்னா, அவர் பல்ட்டி அடிக்கிறதுல ரொம்ப ஃபேமஸ். அதனாலதான் படத்துக்கு பேர் பல்ட்டின்னு வச்சிருக்காங்க. அது கபடியில பல்ட்டி அடிக்கிறது. அதே மாதிரி சாந்தனு வந்து ஒரு தோல் மேல தூக்கி வெயிட், அந்த மாதிரி ஒரு 4 பேர் இருப்பாங்கன்னா 4 பேருக்குமே ஒரு டெக்னிக் தெரியும். அந்த படத்துக்கு அந்த ஒரு டெக்னிக் வந்து அவங்க வந்து நாளைக்கு அவங்க லைஃப்ல ஒரு பிரச்சனை வருதுன்னா அதை வந்து எப்படி ஹேண்டில் பண்றாங்க, அவங்க லைஃப் எப்படி நகருது அப்படின்றதுதான் வந்துட்டு இதை கொண்டு போயிருக்காங்க இந்த படம். லைன் நல்லாதான் இருக்கு. படம் எப்படி இருக்கும்னு நம்ம பார்ப்போம் நாளைக்கு. 4 பேர்ல ஒரு ஆள் வந்து இந்தியாவுக்கு விளையாண்ட ஒரு பிளேயர், இந்தியாவுக்கு விளையாண்டுட்டு இருக்க ஒரு பிளேயர். எல்லாத்தோட முக்கியமா சாயபயங்கரோட ஃபர்ஸ்ட் ரிலீஸ். ஆமா, ஃபர்ஸ்ட் மியூசிக், அவரோட ஃபர்ஸ்ட் மியூசிக் பல்ட்டி. கரெக்ட். அது பிளான் பண்ணி தமிழ்நாடு கேரளா பார்டர்ல நடக்கிறனாலதான் வந்துட்டு அவரை சூஸ் பண்ணாங்கன்றதுதான். ஆக்சுவலா மலையாளம் இண்டஸ்ட்ரியில பெரிய பெரிய மியூசிக் டைரக்டர்ஸே இவ்வளோ சம்பளம் வாங்குவாங்களான்னு தெரில. பட் ஆனால் சாயபயங்கர் மலையாளம் ஃபர்ஸ்ட் ஃபிலிம்லேயே வந்து மனுஷன் 2 கோடி வாங்கியிருக்காரு. அதுதான் இன்னும் ஆச்சரியமா இருந்துச்சு. அது மலையாளம்ல இருக்கிற பெரிய மியூசிக் டைரக்டர்ஸே அவ்வளோ சம்பளம் வாங்குறது இல்லை. அதுதான் உண்மை. தெரியுமா, 2010 வரைக்கும், ஒரு 2002ல இருந்து 2010 வரைக்கும் வச்சுக்கலாம், இல்லை 2004ல இருந்து 2010 வரைக்கும் வச்சுக்கலாம், அந்த 12 வரைக்கும் கூட வச்சுக்கலாம். அந்த வரைக்கும் யுவன் வந்து பீக்ல இருந்தார். யுவனோட பீக் ஃபார்ம்ல வச்சுக்கலாம். ஆனா யுவன் வந்து புதுமுக இயக்குனர்கள், புதுமுக தயாரிப்பாளர்கள் பணம் வாங்கினது கிடையாது. பெரிய நடிகர் படங்களுக்கும் வெறும் லட்சத்துல மட்டும் தான் சம்பளம் வாங்கினாரு. ரொம்ப குறிப்பிட்ட லட்சங்கள் தான். அவர் 1 கோடிங்கிறதே தொடலை. ரொம்ப அவர் வந்து பார்த்து அவங்க சம்பளம். யுவன் சங்கர் பீக்ல இருக்கும்போது, யுவன் சங்கர் உச்சத்துல அவரோட பாடல்களால படம் ஓடின படங்கள் பல படங்கள் இருக்கு. தெரியப்பட்ட படங்கள் பல படங்கள் இருக்கு. யுவன் சங்கர் இளையராஜா பீரியட்லாம் போல. இளையராஜா ஏகப்பட்டது பண்ணிட்டாரு, அவருக்கு தெரியும், உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இளையராஜா பல படங்களுக்கு வந்து
சம்பளம் வாங்காம பண்ணியிருக்காருன்னு. ஆனா இளையராஜா இப்ப மாறியே யுவன் சங்கர் ராஜாவும் அதே மாதிரி வேலையை பண்ணாரு. யுவன் சங்கர் ராஜா பல படங்களுக்கு ரொம்ப சில லட்சங்கள்ல மட்டும், அது பெரிய படங்கள் பெரிய பட்ஜெட் எடுத்தாலும் தயாரிப்பாளர் சின்ன தயாரிப்பாளர்னால லட்சங்கள்ல தான் சம்பளம் வாங்கினாரு. அவர் கோடிங்கிறதே ரொம்ப ரேரா தான் தொட்டாரு, ரொம்ப ரேரா தான் வாங்கினாரு. நீங்க 2 கோடின்னு சொல்றது எனக்கு மதும் அறிமுக படம் எனக்கு தெரிஞ்சு இதான் ஃபர்ஸ்டா ஒரு கமிட் ஆன படம். ஆனா லாஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் வந்த படம், ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆகிற தேட்டருக்குள்ள ரிலீஸ் ஆகிற படம். இதுக்கு 2 கோடி நீங்க சொல்றது எனக்கு ஆச்சரியமாகவும் நம்ப முடியாததாகவும் ஏற்றுக்கொள்ள முடியாது. நம்ப முடியாததை ஏற்றுக்கு பொறாமன்னு சொன்னீங்கன்னாலும் சரி, இல்லை வன்மம்னு சொன்னாலும் சரி, ஒரு அவுட்புட் படம் வந்து அதுக்கப்புறம் தான் நீங்க கொஞ்சம் படிப்படியாக சம்பளம். மொதல் படமே 2 கோடி அப்படின்னா அடுத்த படம் நீங்க ஒரு பெரிய படம் கருப்பு ரிலீஸ் ஆச்சு, அதுக்கப்புறம் நீங்க 10 கோடி 20 கோடி கேட்பீங்கிற மாதிரி இருக்கு. அவ்வளவுதான், படிப்படியா தான் போகணும், படிப்படியா தான் வளர்ச்சி இருக்கணும், அதுதான் நல்லா அப்படி இல்ல பிரகாஷ் ப்ரோ. அவர் போட்ட ஆல்பம் சாங்கே வந்து பயங்கரமா சம்பாதிச்சது. திரும்ப திரும்ப ஆல்பம் சாங் ஒரு பாட்டு ஆல்பம் சாங் மாதிரி கொடுத்துட்டு இருக்காருங்க படங்களுக்கு ஆல்பம் சாங் மாதிரி தான் பாட்டை கொடுக்குறாரு. அது வந்து நல்லா இருக்காது. இது தனி அது தனி. படங்களுக்கான திரை இசைங்கிறது வேற, திரை இசை நாடக இசை அப்படின்னு சொல்லி தனித்தனியா பிரிப்பாங்க. திரை இசைங்கிறது ஒண்ணு. அந்த திரை இசைக்கு என்ன பல்ட்டி படத்துல எத்தனை பாட்டு ஹிட் ஆயிடுச்சு? இப்ப பல்ட்டி படம் நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது, எத்தனை பாட்டு இது வரைக்கும் எல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆன பாட்டு மட்டும் கேட்போம் ப்ரோ, மத்ததெல்லாம் கேட்கல. அதான் ஒரு ஜாலக்காரின்னு ஒரு பாட்டு பாட்டு கேட்டீங்க. சரி, கேட்டுக்கிட்டு இருக்கீங்களா? இல்லை இல்ல பிரகாஷ் ப்ரோ, ஃபர்ஸ்ட் எனக்கு அந்த 2 கோடிங்கிறதே நம்பிக்கை இல்லை. ஏன்னா மலையாள சினிமா 2 கோடியில ஒரு படமே எடுத்துருவாங்க. அந்த படத்துல யாருக்குமே மாட்டாங்க. அந்த படத்தோட டைரக்டரா இல்ல ப்ரொடியூசரான்னு தெரியல, அவரோட இன்டர்வியூல அது சொல்லியிருந்தாரு. அதை வச்சுதான் நான் சொல்றேன். என்னன்னா எனக்கு அது செய்தி சொன்னீங்கனாலும் அது செய்தி எனக்கு நம்பிக்கை இல்லை. மாவீரன் சொல்ல, ஏன்னா மலையாளத்துல 5 கோடிக்கு படம் கொடுத்தா படமே எடுத்து முடிச்சிருவாங்க. அந்த அளவுக்கு குவாலிட்டியா எடுத்து விட்டு முடிச்சுட்டு போயிருவாங்க. 2 கோடி மியூசிக் டேரக்டர் அது பெரிய லெவலில் அது ஹெல்ப் பண்ணலையே. ஜஸ்ட் இங்கே ரீச் எந்த வகையில் ஹெல்ப் பண்ணிச்சு எனக்கு தெரியல. சரி, ரைட்டு, போயிட்டு அது ஒரு தனி டாபிக், அது பேசினா அதுவும் பெருசாக தான் போகணும். சரி, இது முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் லைட்டா ஃப்ளெக்ஸ் பண்ணிக்கவா? கேள்வி பண்ணுங்க. எஸ்கே இப்ப இந்த எஜுகேஷன், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் எஜுகேஷன், அந்த ஈவென்ட் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு எனும் விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த விழாவில் எஸ்கே ஆற்றிய உரை என்பது மிகச் சிறப்பானது ஒரு உரையாக இருந்தது. அதுல ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. சொல்ல வந்தத எனக்கு டக்குன்னு தமிழ்ல எப்படி ஸ்டார்ட் பண்றதுன்னு தெரியலண்ணா. சரி, நீங்க சொல்லுங்க, நான் டப்பிங் பண்ணிக்கிறேன். நீங்க சொல்லுங்க, நான் டப்பிங் பண்ணிக்கிறேன். இந்த சினிமா துறையில வந்துட்டு எந்த ஒரு பேக்ரவுண்டும் இல்லாம வந்து சாதிக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம். பட் ஆனா இதை விட்டு நான் போனாலும் என்கிட்ட 2 டிகிரி இருக்கு, நான் பொழைச்சுக்குவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ எஜுகேஷன் அவ்வளவு இம்பார்ட்டன்ட், படிங்கன்றதுதான் சொல்லியிருக்காரு, அவ்வளவுதான். நல்ல விஷயம் தான். என்னன்னா சின்னதாக ஸ்டாராக இருந்தாலும் மார்க்கெட்டே போனாலும் சினிமா துறையே இல்லைனாலும் என்கிட்ட 2 டிகிரி இருக்குது, அதை வச்சு நான் பொழைச்சிக்க முடியும். படிப்பு எல்லா காலத்துக்கும் எல்லாத்துக்குமே கை கொடுக்கும், யாருக்கு இவங்களுக்கு அவங்களுக்கும் கிடையாது. ஆனால் படிங்க அப்படிங்கிறத ஒரு பெரிய இடத்துல இருந்து சாதிச்ச இடத்துல இருந்து யாராவது சொன்னாங்க நம்புவாங்க. ஏன்னா கனாபடத்தை சொல்கிற டைலாக் தான், எது சொல்கிறதுனாலும் சாதிச்சுட்டு பேசு, சாதிச்சவன் சொல்கிறது இந்த உலகம் நம்பும் அப்படின்னு கனா டைலாக் வரும்ல. அந்த மாதிரி இந்த உலகம் வந்து சாதிச்சவன் சொல்கிறத நம்பும். அதனால் என்றைக்குமே இது மாதிரி விளந்த நடிகர்கள் படிப்புங்கிற முக்கியத்துவத்தை வந்து ஒவ்வொரு மேடைகளை சொல்கிறதுங்கிறப்ப நல்லாயிருக்கும். நீங்க சொன்னனால இதையும் சொல்லியிருக்க கூடாது. ஆனால் நான் அப்படியே இதையும் சேர்த்து ஆரம்பிச்சுக்கிறேன். ஏன்னா அந்த விழாங்கிறதே சிறந்த ஒரு விழாவாக தான் இருக்கு. ஏன்னா ரீசெண்ட் டைம்ல நடந்த எல்லா விழாக்களை விட இந்த விழா, ஏன்னா வந்து தியாகராஜ குமார் ராஜா பேசினார், சூப்பராக பேசியிருந்தாரு. மிஸ்கின் பேசும்போது சூப்பராக பேசியிருந்தாரு. சிவகார்த்திகேயன் பேசும்போது சூப்பராக பேசியிருந்தாங்க. அது போக அந்த பயனாளர்கள், பயன்பெற்றவர்கள் இருக்காங்கல்ல, அந்த பயன்பெற்றவர்கள் பேசுறதுங்கிறது எனக்கு வந்து உருக்கமா இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப அவங்க பேசுற எல்லா விஷயமே எல்லாரும் பார்க்க வேண்டிய விஷயம். எல்லாரும் இப்போ இன்னைக்கு யாராவது இப்போ நம்ம இந்த ஸ்பேஸ் கேட்குற ஒரு 120 பேர் லைவ்ல கேட்குறீங்க, ஒரு யூடியூப்ல வந்து ஒரு 100 பேர் 300 பேர் 500 பேர் 1000 பேர் கேட்பீங்க அப்படின்னா அதுல ஒரு 5 பேர் 10 பேர் பார்த்தா கூட ஓகே. அதாவது பாருங்க, ஃப்ரீ டைம்ல பாருங்க அந்த பயனர்கள் பேசின வீடியோ, அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு அவங்க எப்படி மேலே வந்திருக்காங்க, அதுக்கு எல்லாத்துக்கும் காரணமா அந்த கல்வி இருந்திருக்கு அப்படிங்கிறது வந்து மிக சிறப்பான ஒரு விஷயம். அதுலேயும் ஒரு சில விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க இன்னொரு லாங்குவேஜ் பேசுவாங்க, ஜாப்பனீஸில் பேசுவாங்க. நம்ம ஒரு மொழியை திணிக்காம விருப்பப்பட்டு படித்தா எவ்வளோ அழகா இலகுவாக படிக்க முடியும் அப்படிங்கிறத அந்த பெண்கள் பேசி காமிப்பாங்க. நல்லா இருக்கும், பாருங்க. தியாகராஜ குமார் சிறப்பாக சொல்லியிருப்பாரு, அதை பிரித்து எடுத்திருப்பாரு. இன்னும் 2 விஷயம் சேர்த்து அரசியலையும் சேர்த்து உள்ள எடுத்திருப்பாரு. எதையுமே தயக்கம் இல்லாமல் பேசியிருப்பாரு. பாயிண்ட் பிளாக்ல வச்சு சொல்றதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு கேமரா அவர் மூஞ்சிக்கு வச்சாங்க, ஒரு கேமரா இந்த பக்கம் தூக்கி வச்சாங்க. நேர்லயே பேசிட்டு இல்ல அதுதான் சொல்றேன். அவர் வந்து தியாகராஜ குமார் பேட்டிகள்ல தான் பேசுவார்னு நினைச்சேன். மேடை பேச்சும்
கணீர் கணீர் என்று இருந்தது. அதனால யாரும் பார்க்கணும் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த ஸ்பீச்ல யூடியூப்ல நிறைய இருக்கு. லைவ் இப்போ ஓடிட்டு இருக்கு, நிறைய கட் பண்ணிட்டு இருக்காங்க, கட் பண்ணி போட்டுட்டு இருக்காங்க. பாருங்க. சிவகார்த்திகேயன் பேச்சுமே எனக்கு வந்து ரீசெண்ட் டைம்ல சினிமா விழாக்கள்ல பேசின பேச்சை விட இந்த பேச்சு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி. ஏன்னா ஒரு பொது இடத்துல வந்து நீங்க எந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்றீங்கன்னு இருக்கு. அதை பயங்கரமா பண்றது, நல்ல விஷயத்துக்கு பண்றதுங்கிறது ரொம்ப ஒரு நல்ல அருமையான விஷயம். ஏன்னா ஒரு கல்வி விழால சினிமா நட்சத்திரங்கள் ஏன் அப்படி ஆகலாம், ஆனா சினிமா நட்சத்திரங்களால அந்த விழா தெரியப்படுதுன்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அது தெரியுது, 4 பேர் பார்ப்பாங்க, 4 பேர் பேசுவாங்கிறப்ப ரொம்ப நல்ல விஷயம். அதனால முன்னெடுத்து நடத்திக்கிறாங்க. அந்த விழா நடந்துருச்சு எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. பாருங்க, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. நமக்கு இதுக்கு மேலே பேச டெப்த்தாக போவோம், ரொம்ப உள்ள போவோம். அதெல்லாம் நான் முடிச்சுக்கிறேன், போதும். ரப்பர் பந்து டேரக்டர் ஏதாவது பேசியிருந்தாருல ப்ரோ, அதுவும் நல்லா இருந்துச்சு. ஆமா, அவர் பேச சச்சின் படிக்கல, ரகுமான் படிக்கலன்னு சொல்லிட்டு படிப்பு விட்டுறாங்க. படிப்பு படிச்சனாலதான் இன்னைக்கு வந்து நான் இங்க இருக்கிறேன். எல்லாருமே படிச்சாதான் முடியும். பாட்டுக்கு வேணா எழுதலாம், இவர் படிக்கல அவர் படிக்கல, உதாரணத்துக்கு வேணா சொல்லலாம். ஆனா படிப்பு தான் கை கொடுக்க போகுது. என்னையவே எடுத்துக்க, நான் உதாரணம் சொல்லலாம்னு சொல்லுவேன். நான் நல்லா படித்தேன், இங்கிலீஷ்ல இன்னும் கொஞ்சம் ஃப்ளூயன்ஸா பேச முடியும், இன்னும் கொஞ்சம் கான்டெக்ட் பெரிய இருக்கும். நான் போற என்னுடைய என்னுடைய இப்ப இந்த சினிமா சார்ந்த விஷயங்களையும் நான் கதை சொல்றதுக்குமே நான் ஒரு படம் என்கிட்ட ஒரு கதை இருக்கு. நான் அந்த கதையை ஒருத்தர் சொல்லணும், அவர் இங்கிலீஷ் தான் சொல்லணுங்கிற இன்னொரு இடத்துல நான் என் தமிழ்ல சொல்றதே ஃப்ளோல சொல்றதே பெரிய விஷயம். அது இங்கிலீஷ்ல நான் சொல்லி அது இங்கிலீஷ்ல அது என்னது சினோப்சிஸ் வந்து இங்கிலீஷ்ல ரெடி பண்ணணுமா, அது 3-4 இடத்துக்கு கைமாறுமா. நான் எங்க என் கதையை நான் எங்க சினோப்சிஸ் இங்கிலீஷ்ல ரெடி பண்றது? சும்மா ஆட்டோமேட்டிக்கா கூகுள்ல டிரான்ஸ்லேட் பண்ணா நல்லா இருக்குமா? அது நேச்சுரலா இயல்பா இருக்காது. அப்ப என்னன்னா நமக்கு வந்து இங்கிலீஷ் புரியும், இங்கிலீஷ் படிக்க முடியும், இங்கிலீஷ் டைப் பண்ண முடியும், ஆனா பேச வராது. அதை போய் நான் இப்போ இங்கிலீஷ்ல போய் பேசி சொல்லணும் அப்படின்னா இல்லை கன்வின்ஸ் பண்ண முடியாது. அப்ப எனக்கு வந்து நான் என்னுடைய வளர்ச்சிக்கு சின்ன தடையா இருக்குன்னா அது என்னால நாங்கள் வந்து முழுசா நல்லா படிக்கல அப்படிங்கிறப்ப எனக்கே அது தடையா இருக்கு, எனக்கும் தடையா இருக்கு. அதனால இப்ப அவர் சொல்லி தமிழ் ரசன் பச்சை முத்து பேச சூப்பரா இருந்துச்சு. அவர் படிக்கல இவர் படிக்கல, அவங்க மேல போயிட்டாங்க அப்படிங்கிறப்ப நீங்க படிப்பு அசால்ட்டா எடுத்துறாதீங்க. படிப்பு என்னைக்குமே கை கொடுக்குங்கிறது இன்னும் நிறைய டீட்டெயிலோட சொல்லியிருந்தாரு. அதனால எல்லாருமே பேச்சு நல்லா இருந்துச்சு. நான் இவங்க உள்ள பேர் மிச்சா இருக்கு. ஒரு தமிழ் பச்சை முத்து ஒரு நம்பர் சொன்னார்ல, இப்ப அது மாதிரி யாராவது எடுத்து கொடுத்தா அவங்க பேர் என்ன பேசுனாங்கன்னு சொல்ல முடியும், அவ்வளவுதான். சரி தலைவா, நீங்க சொன்னதுனால கேட்குறேன், தியாகராஜ் குமார அடுத்த படம் ஏதாவது ரைட்டிங் ஸ்டேஜ்ல ஏதாவது இருக்கா பிளானிங்? இல்ல, அவரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி எதிர்பார்க்காத நியூஸ் மாதிரி அவர் அஜித் சேடி கதை சொல்ல போயிருந்தாரு. கதையும் சொன்னாரு, அது டெவலப் பண்றதுக்கும் போனாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, என்ன கதை என்ன கருத்துல, ஆனா கதை சொன்னது உண்மை. கதை அவங்க அந்த படம் பண்ணணும்னு ஒரு விருப்பப்பட்டது உண்மை. ஏன்னா என்னையே இருந்தால அவர் ஜஸ்ட் ஒர்க் பண்ணார் ரைட்டிங் டிபார்ட்மெண்ட்ல. கௌதம் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா ஒர்க் பண்ணாரு. அவரோட போர்ஷன்ஸும் படத்தை ஷூட் பண்ணாங்க, வைக்கல. அந்த படத்துல ஜஸ்ட் ட்ரைலர் ஷாட்ல இருக்கும்ல, அன்கட்ல போயிடுச்சு, அதை கட் பண்ணி சாரி கட்டிங்ல போயிடுச்சு. சரி ரைட்டு, மணி 10 ஆகுது, முடிச்சிடலாமா? ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ, பை. ஓகே, பாய் 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 பாய்.